हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இன்றைய தினம் நாம் ஸ்ரீ கேசவாச்சாரியார் இவரை பற்றி நாம் காண இருக்கிறோம். ஸ்ரீ கேசவாச்சாரிய மகாராஜ் பக்துமாலில் ஸ்ரீ நாபா கோஸ்வாமி அவரை பத்தி சொல்லும்போது இந்த பிரசித்தமான சௌப்பாகி அவரை பத்தி, ஹரி சுஜஸ் பிரச்சுர கர் ஜகத் மே ये कवि जन அதிசய உதார் அப்படின்னு வருது. அப்படி சொல்லிட்டு வர்றாரு இவரை பத்தி. என்ன அப்படின்னா, அத்தியந்த உதார பாவத்தோட ஸ்ரீ கேசவாச்சாரியார் ஹரியோடைய பிரிய பக்தர்கள், இவர்களுடைய புகழை அவர் பிரகாசப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீ கேசவாச்சாரிய மகாராஜ் ஜனனம் குவாலியர், அதுக்கு பக்கத்துல ஒரு கிராமம். அந்த கிராமத்துலதான் அவர் பிறந்தார். இந்த குவாலியருக்கு புராண பெயர் என்ன அப்படின்னா கோபாச்சலம். இது பிரஜ மண்டலத்திலேருந்து அவுட்டர்ல ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் பிரஜ லீலா நடந்ததுக்கான சாட்சிகள் இருக்கு. இந்த ஆக்ராவே இந்த 84 கோர்ஸ் யாத்திரால வராது. ஆனா அக்ரவனம்ன்ற பேர் தான் மாறி ஆக்ராவா ஆச்சுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆக இந்த விரஜ அவுட்டர் பரிக்கிரமால ஆக்ரா வரது. அங்கேயே பிரபுவோடைய லீலாக்கள்லாம் அந்த அக்ரவனத்துல வச்சு நடந்திருக்கு. இந்த கேசவாச்சாரியாருடைய தந்தையினுடைய பெயர் மோகன் மிஸ்ரா, தாயோட பெயர் பாகவதி தேவி. இவா பெற்றார் விஷ்ணு சுவாமி சம்பிரதாயத்தை சேர்ந்தவா. தொடர்ந்து வர்ற இந்த சனாதன பரம்பரையில தான் இவா பாகவத குலத்தை சேர்ந்தவா. இவருக்கு ஜென்ம பூர்வத்துல இருந்தே பெற்றோர்கள் ரொம்ப அழகா இருக்கும். பார்த்து ஷியாம் சுந்தர் ரொம்ப அழகான விக்கிரகம் அது. அதை வச்சு அவன் ஆராதனை பண்ணின்னு வந்துட்டு இருக்கா. 2 பேருமே பிரேமையோட அந்த ஷியாம் சுந்தருக்கு, அவ அப்பா அம்மா 2 பேருமே அந்த ஷியாம் சுந்தருக்கு பிரேமையோட சேவா பண்ணுவா. அதுல அவளுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, வாழ்க்கையில எந்த கஷ்டமும் கிடையாது. அவளுக்கு பக்தியும் உண்டு, சம்பத்தியும் உண்டு. நல்ல தனவான் குடும்பம் தான். இந்த பரம பண்டிதர் இந்த பூஜ்ய கயா பிரசாத் ஜின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப பிருந்தாவனத்துல ரொம்ப பிரசித்தம் இந்த கயா பிரசாத் ஜி. இந்த கயா பிரசாத் ஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் அடிக்கடி ஏதாவது தத்துவ வாக்கியங்களை ரொம்ப அழகா சொல்லுவார். அப்படி சொல்லும்போது அவர் சொல்வார், இந்த பூலோகத்துலப்பா வாழ்க்கையில யாருக்குமே எதுவுமே பூரணமா கிடைக்காது. ஏதாவது ஒரு தாபம் இல்லாத ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதமான தாபம் இருந்தா இருக்கும். அதை நம்ம பார்த்துன்னு தான் வரும். ஏன்னா இந்த சம்சாரம் அப்படின்றது அதனுடைய ஸ்வரூபமே அப்படிதான். பகவான் யாருக்கும் கொஞ்சமா கிடைக்கிறது கிடையாது. பகவான் சாதாரணமா கிடைக்கிறது கஷ்டம். அப்படியே கிடைச்சால் அவளுக்கு அவர் பூர்ணமா கிடைப்பார். அதுதான் இவளோட வாழ்க்கையில ஒரே ஒரு குறைதான். என்ன அப்படின்னா, இவளுக்கு சந்தானம் கிடையாது. வயது ஏறிண்டே வருது. சரி, கிடைக்கிறச்சா கிடைக்கட்டும், நம்ம பகவத் பக்தி பண்ணிட்டே இருப்போம், நம்மளுக்கு கிடைக்கும் போது கிடைக்கட்டுமே அப்படின்னு இருந்துட்டா. அந்த நம்பிக்கை மட்டும் அவளுக்கு என்னைக்குமே உண்டு. பகவத் பக்தாளுக்கே நம்பிக்கை தான் பிரதானம். 50 வயசு ஆயிடுத்து. இப்பதான் அவளுக்கு சந்தான ஆசையே மனசுல உற்பத்தி ஆனது. பாகவத குடும்பம். இன்னொன்னு, ஒரு ஒரு இச்சை மனசுல உற்பத்தி ஆறுது, ஒரு காமனா மனசுல வருது அப்படின்னா பகவானுடைய சங்கல்பம் இல்லாம அந்த மாதிரி ஒரு காமனா வராதே நம்ம மனசுல. அவ விசாரம் பண்ணி பார்த்தா. ஏன்னா கணவன் மனைவி 2 பேருமே ஒரே ஏக மனதா இருக்கிறவாவா. தினம் ஸ்ரீபாகவதம் அவர் படிப்பார். மனைவி பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஸ்ரவணம் பண்ணுவோம். இந்த கௌரி சங்கர் சம்வாதம்
அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கதை சொல்றச்செல்லாம் பார்வதி பக்கத்துல உட்கார்ந்து இந்த கேட்டுன்னு இருப்பாளே, அப்படியே ஒரு வாத்தாவரணம் இவளுடைய வீட்டுல. இன்றைய தினம் இவர் பாகவதம் படிச்சுட்டு இருக்க. அதுல வாமன பகவானுடைய ஆவிர்வாவ கட்டம் அத படிச்சு அவளுக்கு அவர் விவரிச்சுட்டு இருக்கார். ராஜா பலி இந்திரனுடைய ராஜ்யத்தை அபகரிச்ச உடனே தேவாவுக்கு மாத்தா யாரு? அதிதி தேவி தானே. அவ ரொம்ப துக்கம் உண்டாகி அவ என்ன பண்றா, போய் கஷ்யப முனிவர்கிட்ட போய் சொல்றா, என் குழந்தைக்கு திரும்பி எப்படி இந்த ராஜ்ய பிராப்தி உண்டாகும், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஆத்துக்காரர் தானே கஷ்யப அப்படின்னு அதித்தி போய் கேக்குறா. உடனே அவர் சொன்னார், பாகவதத்துல வயோவிரத விரதம்னு ஒண்ணு இருக்குமா, அஷ்டம ஸ்கந்தத்துல வரும். அந்த வயோவிரதத்தை பிரம்மா உபதேசம் பண்ணிருக்கார். அத அனுஷ்டித்தியானா நீ உனக்கு என்ன மன சங்கல்பம் குழந்தையில பத்தி இருக்கோ அது நிறைவேறும் அப்படின்னு சொல்றார். இந்த வயோவிரதம் அப்படின்னா என்ன, இத பத்தி நம்ம பார்ப்போம். இப்ப பார்ப்போம். வயோவிரதம் அப்படின்றது பாகவதத்துல அஷ்டம ஸ்கந்தத்துல வரது. இதுல பகவானுடைய பிரசாதம், அவனுடைய பிரசாதத்தினால இந்திராதி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சு அதுல தேவர்களுக்கு அமிர்தம் வரா மாதிரி அவர் செஞ்சு அதனால அளவற்ற பலத்தை அடைஞ்சு அவ அசுரர்களை ஜெயிச்சு திரும்பவும் அந்த தேவ ராஜ்யத்தை அசுரர்கள்ட்ட பெத்துண்டா. அசுரர்களுக்கு குரு சுக்கிர பகவான். அவருடைய அனுகிரகத்தினால இந்த மகாபலி இந்த மாதிரியான அசுரர்கள்லாம் சேர்ந்துண்டு அவளை மறுபடியும் உயிர் பெற்று எழுந்துக்கிறா. குருவனுடைய அனுகிரகத்துக்கு பேர்ல உயிர் பெற்று எழுந்து இவாளோட போர் செஞ்சு எதை இழந்தாலும் அந்த ராஜ்யத்தை திரும்பி அசுரர்கள் கிட்ட வந்துடுறது. இப்போ இந்திராதி தேவர்கள் திரும்பவும் சிரமத்தை அடைஞ்சு ராஜ்யமே இல்லாதவர்களாக பல திசைகளிலும் அவர்களுக்காக பயந்துண்டு இவாவோட நேரிட்டது. இப்போ இந்திரனோட தாய் அதிதி மாதா தானே. அவ தன் குழந்தைகள் படுற கஷ்டத்தை தன் கணவரான கஷ்யப பிரஜாபதி கிட்ட கூறி அவளுடைய சேமத்துக்கு என்ன மார்க்கம், இத கொஞ்சம் நீங்க சொல்லுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே கஷ்யபர் என்ன சொன்னார், இந்த பயோவிரதம்னு ஒண்ணு இருக்குமா, அது ஸ்ரீமன் நாராயணனுக்கு பால்னாலேயே வேக வச்ச அன்னம். அந்த அன்னத்தினால ஹோமம் பண்ணி பகவானை பூஜிக்கணும். அது ரொம்ப சிறந்த புத்திர லாபத்தை அளிக்கக்கூடியது. அதனால நீ அந்த விரதத்தை வேணா அனுஷ்டிய அப்படின்னார். சரி, அதிதி தேவியும் ரொம்ப ஸ்ரத்தையா இந்த பயோவிரதத்தை அனுஷ்டிச்ச உடனே சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே வாமன ரூபியாக இந்த அதிதி மாதா கிட்ட அவதாரம் பண்ணார். அத ஸ்ரீபாகவதத்துல 8வது ஸ்கந்தம் 16வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். கஷ்யப உவாச்ச ஏதன்மே பகவான் பிருஷ்டக பிரஜா காமஸ்ய பத்மஜக ஏதாகதே பிரவக்ஷ்யாமி விரதம் கேசவ தோஷணம். ஏதாகதே பிரவக்ஷ்யாமி விரதம் கேசவ தோஷணம். அதாவது நாராயணனுக்கு பிரீத்திகரமான எந்த விரதத்தை பிரம்மா சொன்னாரோ அந்த விரதத்தை அம்மா நான் உனக்கு இப்போ உபதேசிக்க போறேன் அப்படின்னு ஸ்ரீ கஷ்யபர் அதிதி மாதாவுக்கு இத உபதேசிக்கிறார். பால்குண ஷியாமலே பக்ஷே द्वादशागं वयोव्रतग अर्चये அரவிந்தாட்சம் பக்தியா பரமயான்விதக. இது அடுத்த ஸ்லோகம். அதே அஷ்டமஸ்கந்தம் 16வது அத்தியாயத்துல 25வது ஸ்லோகம். அதாவது பால்குண மாசம்
பங்குனி மாசம். அந்த சாந்திரமானபடி பங்குனி மாசம் அமாவாசையிலுக்கு மறுநாள் அந்த பிரதம அன்னைக்கு தொடங்கி அந்த வளர்பிறை பட்சத்துல சுக்லபக்ஷ திரையோதசி வரைக்கும் என்ன பண்ணணும்? பாலை மட்டும் ஆகாரமா சாப்பிட்டுட்டு சிறந்த பக்தியோட 3 வேளை ஸ்நானம் பண்ணி தரையில தான் படுத்துக்கணும். தாமரை கண்ணனை பூஜை பண்ணணும். இதுக்கு பூஜையில நியமாதிகள் நிறைய சொல்லியிருக்க. அது எல்லாமே இந்த 16வது அத்தியாயத்துல விவரமா இருக்கு. அதெல்லாத்தையும் இங்க சொல்ல முடியாது, அது ரொம்ப பெருசா போயிடும். இந்த மாதிரி 12 நாள் பால் மட்டும் ஆகாரமா சாப்பிட்டுட்டு தரையில படுத்துட்டு 3 வேளை ஸ்நானம் பண்ணி அந்த 12 நாளும் நாராயண பூஜை, அப்புறம் அக்னில ஹோமம், அப்புறம் பிராமண போஜனங்கள், அப்புறம் ஆச்சாரியர்கள், அக்னி ரித்விக்குகள், இவாளுக்கெல்லாம் தட்சணை, வஸ்திரம், அன்னம், அப்புறம் ருச்சியான பக்குவமான ஆகாரங்கள். இதனால அவள் எல்லாரையும் வேண்டிய அளவுக்கு திருப்திப்படுத்தி சண்டாளர் உள்பட யார் வந்தாலும் அன்னதானம் மட்டும் எல்லாருக்கும் பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படின்னு இவளுக்கு உபதேசம் பண்றார். அயம் வை சர்வ யஜ்ஞாக்ய சர்வவ்ரதம் இதி ஸ்மிருதம் தபக சாரமிதம் பத்ரே தானம் ச ஈஸ்வர தர்ப்பணம் சொல்றார். அம்மா மங்களகரமானவளே, இந்த பயோவிரதம் எல்லா யஜ்ஞங்கள், சமஸ்த யஜ்ஞங்களுடைய ரூபம், எல்லா விரதங்களுடைய ரூபமும் இதுதான் தவத்தினுடைய தவம். தபஸ் பண்ணணும் போனா அந்த தபஸுனுடைய சாரமும் இதுதான். அதனால தானம் அப்படின்னு எடுத்துட்டாலும் இதுதான் எல்லாமே சர்வத்திர. அதனால இந்த நாராயண பிரீத்திகரமான தானங்கள் எல்லாம் பண்ணி இப்படி இந்த விரதத்தை இந்த பெரியோரால எப்படி இது உபதேசம் செய்யப்பட்டதோ, பிரம்மாவால எப்படி இவருக்கு உபதேசம் செய்யப்பட்டதோ அத நீ செஞ்சியானா உன்னுடைய மனோரத்தம் நிறைவேறுமா. தபோதானம் விரதம் யஜ்ஞோ ஏன துஷ்யத்ய தோஷ ஜக அப்படின்றார். அதாவது சிறந்த யமம், தவம், தானம், விரதம், யாகம் எல்லாம் அதுதான். அது ஒன்னே போதும். அதனாலேயே நாராயணன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டுடுவான் அப்படின்னு சொல்லி இவளுக்கு எல்லாம் எடுத்து சொல்ற. அவ இந்த மாதிரி இந்த விரதத்தை பண்றா. பண்ணி முடிச்ச கையோட பகவான் ஆதிபுருஷன் நாராயணன் ஆதிபுருஷக பீத்தவாசக சதுர்பாகு சங்க சக்கர கதாதரக அப்படின்னு அந்த சங்கு சக்கர கதாதரரா பகவான் அதித்திக்கு முன்னாடி தோன்றார். அவர் சொல்றார், அம்மா கவலைப்படாதே, உன்னுடைய மனோரத்தம் நிறைவேற போறது. இந்த கஷ்டம் அடைஞ்சவா தீனரான பக்தர்கள் சரணம் அடைஞ்சுட்டா இல்லையா, அவளுக்கு என்னைக்குமே இந்த விரதத்தினால மங்களம் உண்டுமா. நீங்களும் அந்த மாதிரி அவளுக்கு யாரெல்லாம் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாளோ அந்த தீன ஜனங்களுக்கு நீங்க மங்களம் உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதித்தி தேவி ஸ்துதி பண்றா. அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப பெருசு. அது மாதிரி வர்றது. அப்புறமா இந்திரனுக்கு அதுக்கப்புறம் இவர் போய் மகாபலி கிட்ட போய் அந்த 3 அடி மண் கேட்டு வாமனராக அப்புறம் இந்திரனுக்கு மறுபடியும் ராஜ்ய பிரதானம் பண்ணார். அப்பேற்பட்ட பயோவிரதம், அந்த விரதமே கேசவ தூஷணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயோவிரதத்தை பத்தி கொஞ்சம் சிம்பிளா இப்படி நம்ம ஸ்மரிச்சுட்டோம் இப்போ. அதனால இவர் என்ன பண்றாரு, அந்த அந்த கட்டத்தை படிச்சு அவள்கிட்ட சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப ஆசை ஏறுறது. ஏன் நம்ம அந்த விரதத்தை நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிரதிதினம் இவன் என்ன பண்ணுவா, அந்த விதி பிரகாரம் அந்த பூரா விதி அதுல கொடுத்துருக்கு. அந்த 16வது அத்தியாயத்துல அந்த விதி பிரகாரம் அந்த பாகவதத்துல இருக்கிற மாதிரி பூஜா எல்லாம் பண்றார் பயோவிரதத்தை. அந்த பயோவிரதம் என்ன, கேசவ தோஷனம், கேசவனை பிரசன்னம் அடைய வைக்கிறது. அதனால இது குழந்தைகள் இல்லாதவாளுக்கு சந்தான பிராப்தியை கொடுக்கக்கூடியது. அதே சமயத்துல
யார் யாருக்கு குழந்தைகளுக்கு என்னென்ன பிரச்சனைகளோ அதுல தீர்த்து வைக்கக்கூடியது. ஆனா இதனுடைய மூல பிரயோஜனம் இதுக்காகவே தான் இந்த விரதம். உடனே கஷ்யப்பர் அதிதிக்கு இந்த விரதத்தை விவரிச்சு அவ செஞ்சு அவ இந்த பலனை அடைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த பதி பத்னி இவா 2 பேருமா சேர்ந்து இந்த விரதத்தை இருக்கா இல்லையா, இதனுடைய பரிணாமம் என்ன ஆறுது அப்படின்னா, அந்த பயோவிரதம் முடிஞ்ச உடனே எப்படி அதிதி மாதாவுக்கு நாராயணன் உபேந்திரனாக வயிற்றுல ஜனனம் எடுத்து சொன்னது போல பாத்திரபத சுக்ல துவாதசி அன்னைக்கு வாமன பகவானா அவதரிச்சு அவளுடைய சிரமத்தை நீக்கி அவளுக்கு வேண்டியதை பண்ணானோ, இந்திரனுக்கு திரும்பி ராஜ்ய பிராப்தி ஏற்பட்டதோ, அது போல இந்த பிராமண தம்பதிகள் விதிவத்தை இதை செஞ்சு முடிச்ச உடனே அதோட பரிணாமம் பகவான் கனவுல வந்தான், என்னுடைய அம்சம் பொருந்திய ஒரு குழந்தை உங்களுடைய வயிற்றுல ஜெனிப்பான், உங்க குடும்பத்தையே அவன் விளங்க வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துடுறார் சொப்னத்துல. இன்னைக்கும் பார்த்தலாம் விரஜத்துல ஏகப்பட்ட மகாத்மாக்கள் இந்த பால்குண மாசம் வந்துட்டு அப்படின்னா எல்லாரும் பயோவிரதம் பண்றார். எதுக்கு? குழந்தை வேணும்னா? இல்ல, அவெல்லாம் சன்னியாசிகள் தானே, அவெல்லாம் விரக்தர்கள் தானே. ஆனா அவன் எதுக்கு அந்த பயோவிரதம் அனுஷ்டிக்கிறா ஸ்ரீபாகவதத்துல இருக்கிறத அப்படின்னா, பகவான நம்மண்ட எப்படி பிரசன்னம் அடைய வைக்கணும். நம்ம ஏகாதசி விரதம் எதுக்கு பண்றோம்? பகவான் நம்ம கிட்ட பிரசன்னமா இருக்கணும்ன்றதுக்காக ஏகாதசி விரதம். அதே மாதிரி இந்த பயோவிரதம் கேசவ தோஷனம், பகவான் நம்மண்ட பிரசன்னமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கும் சந்துக்கள் பிருந்தாவனத்துல இதை அனுஷ்டிக்கிறா. இந்த பயோவிரதம் பண்ண இந்த தம்பதிகளுக்கு அடுத்த வருஷம் கார்த்திகை சுக்ல துவாதசி, அதாவது இந்த பிரபோதினி ஏகாதசி அப்படின்றா இல்லையா, அதுக்கு அடுத்த நாள் இந்த மோகன் மிஸ்ரா இவருடைய வீட்டுல இந்த பயோவிரத பலனாலேயே ஒரு குழந்தை, ரொம்ப அழகான குழந்தை ஒண்ணு பிறக்கிறது. இந்த விரதம் என்ன பண்ணா? கேசவ தோஷனத்துக்காக தானே பண்ணா. அதனால கேசவனுடைய திருப்திக்காக, அவனுடைய பிரசன்னத்துக்காக இத பண்ணதுனால அந்த வார்த்தைய வச்சுதானே அவ ஆரம்பிச்சா இந்த விரதத்தையே, கேசவ தோஷனம்னு வரத. அதனால என்ன பண்ணிட்டா, அந்த பையனுக்கு கேசவ் தாஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டான். இந்த குழந்தை அவளுடைய வேண்டுதலை என்னன்னா, கிருஷ்ண பக்திய துஷ்டி புஷ்டிய அடைய செய்யணும் இந்த குழந்தை. நாங்க எப்படி ஸ்ரீபாகவதம் படிச்சுட்டு இப்படி கிருஷ்ணனுக்காகவே வாழறோமோ, எங்களுக்கு மேல இந்த குழந்தை கிருஷ்ண பக்தியில அப்படியே திளைக்கணும். இதுதான் அவளுடைய பகவானுண்ட இவளுடைய வேண்டுகோளே. அதுதான் வாஸ்தவமாகவே என்னன்னா, கேசவ்தாஸ் ஒரு அலௌகிக் குழந்தை. அவன் சின்ன வயசுலயே பார்த்தேன்னா பால லீலைகள்லாம் அவன் ஒண்ணும் பண்றத பார்க்கும்போது அவன் அப்பா அம்மாவுக்கு அப்படி ஒரு பரம சந்தோஷம் ஏற்படும். இந்த குழந்தை பிறக்கறச்சியே பரம பாகவதனா பிறக்கிறது. ஏன்னா பகவானே சொன்னான் இல்லையா, என்னுடைய ஒரு சின்ன அம்சத்தால இவன் பிறக்க போறான்ட்டு. அதனாலேயே இவன் எல்லாருக்கும் ஆனந்தத்தையும் கொடுக்கிறவரா இருக்க. பெற்றோர்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு உணமா குழந்தை வளர்ந்துன்னு வரது, அவளுக்கு தினத்துக்கு தினம் வளர்பிறை சந்திரன் மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் மனசுல பொங்குறது. ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, சின்ன குழந்தை இவன் ஹால்ல ஒரு பக்கமா படுத்துட்டு இருக்கான். அவன் அப்பா உட்காந்துட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கா. பூஜை எல்லாம் முடிஞ்சது. பகவானுக்கு போகு சமர்ப்பணம் ஆயின்னு இருக்கு. வாசுதேவ பிரசாதான்னம் சர்வே கிரகணம் து வைஷ்ணவாஹா அப்படின்ற மாதிரி இந்த வாசுதேவனுக்கு போகு சமர்ப்பணம் பண்றா இல்லையா, அப்புறம் அந்த வஸ்து பிரசாதமா ஆயிடும். அதுக்கப்புறமா ஆனா அது மகா பிரசாதம் கிடையாது, பிரசாதமா ஆயிடும். பகவானுக்கு சமைச்சதை நம்ம எடுத்துன்னு போய் வச்ச உடனே அது பகவானுக்கு காண்பிச்ச உடனே அது பிரசாதம். அது மகா பிரசாதமா எப்ப ஆகும் அப்படின்னா,
அந்த போக பகவானுக்கு சமர்ப்பணம் ஆன பிறகு அதுக்கப்புறம் ஆத்துல இதர தேவதைகள்லாம் இந்த சித்திரங்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் சமர்ப்பணம் பண்ணி அதுக்கப்புறமா குரு பரம்பராக்கு நிவேதனம் ஆகி அப்புறம் வைஷ்ணவ பாகவதாளுக்கு அவளுக்கும் நிவேதனம் ஆன அதுக்கப்புறமா அவ ஸ்வீகரிச்சிருந்த பிறகு அதுக்கப்புறம் அது மகா பிரசாதமா ஆயிடுது. இப்படி இவர் என்ன பண்றார், மோகன் மிஸ்ரா எல்லாம் பகவானுக்கு அப்புறம் அர்ப்பணம் பண்ணி அப்புறம் அந்த சுத்தி இருக்கிற தேவதைகள் அவளுக்கு எல்லாம் அர்ப்பணம் பண்ணி அப்புறம் அந்த அவளுடைய ஆச்சாரியர்களை வச்சிருப்பா இல்லையா பூஜையில, அந்த ஆச்சாரியர்களுக்கு எல்லாம் நிவேதனம் பண்ணி அப்புறம் ஷட்கோஸ்வாமிக்கு சைத்தன்ய மகாபிரபு ஷட்கோஸ்வாமி இவாளுக்கு எல்லாம் நிவேதனம் ஆகி அப்புறம் பாக்குறார், கண்ணை திறந்து பாக்குறார், இந்த பிரசாதத்தை கேசவ்தாஸ் சாப்பிட்டு இருக்கான். என்னப்பா லாலா, ஏமா நீ சாப்பிடுற? நான் இப்பதானே பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன், ஆச்சாரியாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன், நீ சாப்பிடுறியடா கண்ணா? பிதாஜி, ஆச்சாரியர்கள் தான் சொன்னா, நாங்க தான் சாப்பிடுறோமே, எங்களோட சேர்ந்து நீயும் சாப்பிட அப்படின்னு சொன்னா, அதனால்தான் பிதாஜி நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. குழந்தைய தூக்கி உச்சி மோந்து முத்தமிடுறார், ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறார். இப்படி போயின்னு இருக்கு. அதுக்கப்புறமா சமயத்துல எப்ப யஜ்னோபவீத சம்ஸ்காரம் ஆணுமோ அதெல்லாம் ஆச்சு. இப்ப இவ கேசவதாசனுடைய தகப்பனாருக்கு புரோகிதம்லாம் கூட செஞ்சு வைக்க தெரியும். யாராவது கேட்டானா அவளுக்கு பண்ணி வைப்பார் அவர். வேதம்லாம் ரொம்ப அழகா படிச்சு கரைச்சு குடிச்சவர். அவருக்கே சாஸ்திரம் புராணங்கள் எல்லாமே படிப்பார். அவருக்கு எல்லாமே தெரியும். ஏகசந்த கிராக்கிய அப்பா. இப்போ உரிய வயசு வந்ததுனால அப்பாட்டுக்கே வேதம் சாஸ்திரம் புராணம் இது எல்லாத்தையும் இவர் படிச்சு கத்துக்கிறார். இவர் அவ அப்பா ஒரு பெரிய புஸ்தக புழு. அப்படி எந்த வேலையும் புஸ்தகம் படிச்சுட்டே இருப்பார், புராணங்கள் படிச்சுட்டே இருப்பார். படிச்சுதான் அப்படியே அவர் இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்லுவார். ஒரு தடவை படிச்சாலே அவருக்கு வந்துடும், விநாயக சந்த கிராக்கியா இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், அதை சர்ச்சையும் பண்ணுவார். ஆத்து திண்ணையில உட்காந்துண்டு 2-3 பண்டிதர்கள் வருவா இவரோட பேசுறதுக்கு சாயங்காலமானா. அப்ப அதெல்லாம் சர்ச்சையும் பண்ணுவார். ஆனா என்ன அப்படின்னா, நிறைய படிச்சிருக்கார், ஆனா படிச்சதை எதையும் ஆச்சரணத்துல கொண்டு வரல. அது ஒண்ணுதான். கிரந்த ஞானம் அதிகம், ஆனா வியாவகாரிக ஞானம் கம்மிதான். வியாவகாரிக ஞானம் வரணும் அப்படின்னா அதுக்கு சாதனை பண்ணணும், அதுல அனுபவம் வரணும். இந்த வேத சாஸ்திரங்களுடைய சாரம் என்ன? எல்லா வேதம் சாஸ்திரங்களுடைய சாரம், அதனுடைய பரமபலன் ஸ்ரீமத் பாகவதம் தான். பக்தமால்ல அந்த சௌப்பாயில சொல்லுவார் அவர் நாபா கோஸ்வாமிஜி, சாதன் சாத்திய சத்ரேகி புரான் பலரூபி ஸ்ரீ பாகவதம் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா சமஸ்த புராணங்களுடைய பலன், சமஸ்த வேத சாஸ்திரங்கள் புராணங்கள் எல்லாத்தினுடைய பலன் என்ன, சாரம் என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் ஸ்ரீ பாகவதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த ஆகம நிகம கல்பதரோர்களிதம் பலம் சுகமுகாத் அமிர்தவசங்கிதம் பிபத பாகவதம் ரசமாலயம் உரகோரசிகாகா பூவி பாவுகாகா. அதாவது ஆகம நிகம ரூபி, அந்த அத்தியந்த பலனை அளிக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டா அது ஸ்ரீ பாகவதம் தான். இப்ப இவர் ஸ்ரீ பாகவதத்தை அப்பாட்டையே அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சார் கேசவ்ஜி. வீட்லயே நித்தியமா பாகவத புராண பட்டணம் உண்டு. இப்போ கேசவ்தாஸ்க்கு பாகவதத்துல அதிக ருச்சி வந்துடுது. இவருக்கு ஜென்ம வாசனை வேற இருக்கு இல்லையா, பிறக்கும்போதே பரமபாகவதரா பிறந்தார்னு சொன்னோமே. அதனால இவருக்கு எப்பவுமே பாகவதம் படிக்கணும் கேட்கணும் அப்படின்னா
அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி பொங்கி வரும். ஆஹ் சிவாகவதம் இப்ப தானே படிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்ப தானே படிக்க ஆரம்பிச்சு புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறமா அவர் எந்த கிரந்தமும் படிக்கிறத எந்த கிரந்தமுமே படிக்க மாட்டார். சிவாகவதத்துக்கு மிஞ்சி என்ன கிரந்தம் இருக்கு அப்படின்றதுதான் அவருடைய வாதம். அவர் எந்த கிரந்தமும் படிக்காம இதை மட்டும்தான் படிப்பார். அப்பா கேப்பா, ஏன்பா நீ உனக்கு சின்ன வயசு எல்லாம் கத்துக்க வேண்டாமா, எல்லாம் இருக்கட்டும்பா, சிவாகவதம் ஒன்னே போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சிவாகவதத்தினுடைய பரம பலன் என்ன அப்படின்னா, இந்த சம்சாரத்திலேருந்து உண்மையான வைராக்கியம் ஏற்படுது. அதுதானே ரொம்ப முக்கியம். அடுத்தது ஸ்ரீ ராதா கோவிந்த சரணத்துல நிஷ்கப்பட்ட அனுராகம் ஏற்படும். இது ரெண்டு தான் வேணும். ஜென்மா எடுத்ததுக்கு வைராக்கியம், இரண்டாவது பகவானுடைய சரணத்துல, ராதா கோவிந்த சரணத்துல நிஷ்கப்பட்ட அனுராகம் இருக்கணும். இதுதான் பாகவதத்தினுடைய பரமபலம் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். ஆனா இது ஏற்படும். இது எப்போ ஏற்படும் அப்படின்னு இவரை கேட்டா அதுக்கு அவர் சொல்வார், அதுக்கப்புறம் வேற எந்த கிரந்தத்தையும் ஆசிரியிக்கவே கூடாது. ஸ்ரீபாகவதமே கதி, அந்த ஒரு கிரந்தம் தான் என் வாழ்க்கைக்கு கதி அப்படின்னு அந்த கிருஷ்ண பிரேமையிலேயே மூழ்கிடணும். அப்போ அந்த கிரந்தமே எல்லாத்தையும் புரிய வச்சுடும். அதுக்கு தனியா எதையும் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை, தானே புரிக்கும். அதுதான் அந்த கிரந்தத்தினுடைய ஒரு பெரிய பரமபலன் அப்படின்னு சொல்ற. இந்த கயா பிரசாத்ஜின் முன்னாடியே ஸ்மரிச்சுட்டோம் இல்லையா, பரம பூஜ்ய பண்டிதர் அவர் பிருந்தாவனத்துலன்னு. அவர்கிட்ட இந்த கனையாலால்னு ஒரு விரஜவாசி ஒருத்தன் அவருடைய காலத்துல வந்தான். அவர் ஸ்ரீபாகவதத்துல இந்த கனையாலால் பெரிய பண்டிட். அது பூரண பண்டிதர் அவர். அது எல்லாருக்குமே தெரியும் கனையாலால பத்தி. இப்ப இவருக்கு ரொம்ப வயசாயிடுத்து. ஆனா ரொம்ப வருத்தமா இருக்கார் கொஞ்ச நாளா. அப்போ இவர் ஒரு தடவை அடிக்கடி பண்டிட் கயா பிரசாத்ஜியே எல்லாருமே சேவிச்சுன்னு போற வழக்கம் உண்டு. அது மாதிரி இவர் கனையாலால் ஒரு தடவை வந்தார், சேவிச்சார். இவருடைய முக வாட்டத்தை பார்த்தார். ஏன்பா, ஏன் என்னமோ ரொம்ப வாட்டமா இருக்கு இவனுடைய முகம், என்ன? உடனே அவர் சொன்னார், எனக்கு ஒரு சம்சயம் இருக்கு. என்ன? இல்ல, நீங்க அடிக்கடி சொல்லுவேன் பாகவதம் சாட்சாத் பகவானே கொடுக்கக்கூடியது. பகவத் அனுபவங்கள்லாம் நிறைய ஏற்பட ஆரம்பிக்கும் பாகவதத்தை ஆசிரியிச்சா. மேலும் ஸ்ரீ கிருஷ்ண தர்ஷனத்தையே கூட அது கொடுக்கக்கூடியது அப்படின்னு நீங்க அடிக்கடி பிரவச்சனத்துல சொல்லுவேளே பண்டிட்ஜி. ஆனா எனக்கா வயசு ஏறிண்டே வருது. காலையில 5 மணில இருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் பாகவதம் தவிர வேற எதையுமே நான் ஆசிரிக்கல. சதா பாகவதம் தான். சரி, இந்த பாகவதத்தை படிச்சு 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 இப்ப எனக்கு வயசும் ஏகப்பட்ட வயசு ஆயிடுத்து. ஆனா இது வரைக்கும் எனக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு அனுபவம் கூட ஏற்படலையே. அதனால உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனாலதான் நீங்க சொல்லியிருக்க. அதனால நீங்க எனக்கு அந்த தர்சனத்தை, கனையா தர்சனத்தை எனக்கு பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னார். கயா பிரசாத்ஜி எல்லார்ட்டையும் அவ்வளவு சாதாரணமா பேசிட மாட்டார். அவர் பரம சங்கோஜி, பரம சந்து. முதல்ல அதிகமா பேச மாட்டார் அவர். கொஞ்ச நேரம் இவர் சொன்ன உடனே அமைதியா தான் இருந்தார், இன்னும் பதிலே சொல்லல ரொம்ப நாள். இவர் விடவே இல்லை. 1 மணி நேரத்துல 30 தடவை கேட்டார். இப்படி நீங்க சொன்னாலே இந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் ஆலையே, என்ன பண்றது, எனக்கு ரொம்ப விசாரமா இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு இவர் ரொம்ப திரும்பி திரும்பி கேட்ட உடனே கயா பிரசாத்ஜி சொன்னார், நான் சொல்லுவேன், ஆனா நீங்க இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் நான் சொல்றத. சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், கனையாலால் பண்டிட்ஜி,
நீ ஒண்ணு கேளுங்கோ, எந்த வஸ்து பிராப்தி ஆகணும்னா அதை எந்த பாவனையில நம்ம அணுகிறோமோ அதுல அந்த மாதிரிதான் இருக்கும் பலன். நீங்க ஸ்ரீபாகவதம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சொல்றேள், சொல்லி வைக்கிறேள், எல்லாம் பண்றேள், அதுல ஏதாவது அபாவமா ஏதாவது இருக்கும், இல்லாம அப்படி ஆகாது அப்படின்னு சொன்னார். உடனே அவர் வாயை திறக்கல, தலைய குனிஞ்சுட்டு இருந்தார். இல்ல, இருக்கிறத நீங்க இருக்கா மாதிரி சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, இருக்கிறது இருக்கா மாதிரி சொல்லுங்க. நான் என்னவோ அதை சொல்லிட்டேன், நீங்க என்ன செய்யறேள் அத சொல்லுங்க. உடனே அவர் சொன்னார், இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீபாகவதத்தை 4 பேர் புகழணும் என்ன. ஆஹா, எப்படி சொல்லி கொடுக்கிறார் பாத்தியா, இவரை மாதிரி யாருமே சொல்லி கொடுக்க முடியாது அப்படின்னு எல்லாரும் என்ன புகழும். அந்த புகழுக்காகவும் மேலும் தனம் சம்பாதிக்கணும் அந்த ஒரு நோக்கத்தோடையும் நான் செய்வதனால எனக்கு இப்போ இந்த பிருந்தாவனம் பூரா நல்ல பேர் இருக்கு, தனமும் வேண்டிய அளவுக்கு மேலேயே இப்ப சம்பாதிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரிதான் இருக்கேன். இப்போ இதுதான் நீங்க கேட்ட, இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லுன்னு. அவர் சொன்னார், நீங்க எந்த நியத்தையுமே வச்சுக்கலையே, அதனால நிஷ்காம பாவனையோட தான் ஸ்ரீபாகவதத்தை மட்டும் அணுகணும். விவஸ்தைக்காக பாகவதம் அப்படின்னு கையில எடுத்தாச்சுன்னா நீங்க என்ன கேட்டேளோ அந்த பாகவதத்தினால புகழும் தனமும் கிடைச்சதா இல்லையா, அதுக்கு ஒன்னும் சமிருத்தியா இருந்தது இல்லையா, அதுக்கு பகவான் எந்த குறையும் வைக்கலையே. அதனால உங்களுடைய விவஸ்தை என்ன, அது உங்களுக்கு நடந்தது. நீங்க என்ன என்ன நினைச்சு நீங்க அதை பண்ணேளோ அந்த காரியம் நடந்தது. அதனால நீங்க கேட்டது கிடைச்சிடுத்து. பரமபிரேம பகவானுட ஏற்படணும் அப்படின்னா சித்தம் போய் அங்க அடங்கணும். அப்போ சாதனையினுடைய லட்சியம் என்ன, ஒரு சாதனை பண்றோம், அதோட உபயோகம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, எந்த சாதனைக்கும் ஒரு உபயோகம் உண்டு. அந்த உபயோகத்தை எதுக்கு, எப்படி, எங்க, யாருக்காக செலவு பண்றோம் அப்படின்றதுதான் முக்கியம். அதனால உங்க லட்சியம் நிறைவேறியது, ஆனா சாதனையினுடைய லட்சியம் என்ன அப்படின்னா அது கோவிந்த பிரசன்னத்துக்காக மட்டும்தான். நாம பிரச்சாரம், கிரந்த பிரச்சாரம் எல்லாமே உச்சிதம்தான். ஆனா அந்நிய லட்சியம் இதுல கூடாது. அப்படின்னா அந்நிய லட்சியத்துக்காக இது செலவழிச்சோம் அப்படின்னா, புகழோ பணமோ எதுனாலும், அப்போ நம்ம மூல வஸ்து எது, ஸ்ரீகிருஷ்ணன். அந்த மூல வஸ்துக்கிட்டேந்து அப்புறம் நம்ம விலகி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கயா பிரசாத்ஜி, நான் இவ்வளவு விளக்கமா உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கல, ஆனா நீங்க என்ன சொல்லாம விட மாட்டேன்ற. நீங்க இனிமே நீங்க பகவானுடைய பிரசன்னம் அப்படின்ற ஒரு நியத்திய வச்சுன்னு பாகவதம் படிச்சு பாருங்க. அப்போ பகவானுடைய அனுபவங்கள் உங்களுக்கு தாராளமா இந்த ஸ்ரீபாகவதம் மூலமாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கயா பிரசாத்ஜி அவர் அனுப்பி வச்சுட்டார். இப்போ கேசவ் தாஸ்க்கு சின்ன வயசுலயே இப்படி பாகவதம் படிச்சு 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 பிறவியிலேயே இவர் பாகவத சம்பன்னராகவும் இருந்ததுனால இவருக்கு வைராகிய சம்பத்து வந்துட்டு, இப்போ இந்த 15 வயசுக்கே இவருக்கு சம்பத்து வந்துட்டு. பிரபுவனுடைய சரணத்துல அனுராகம் தானே ஏற்படணும், அந்த அனுராகம் ஏற்பட்டுடுது. இப்போ
இவருடைய போக்கு, இவர் படிக்கிற விதம், இவர் பகவானை ஆசிரியிக்கிற விதம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அம்மா அப்பா அப்படியே திளைச்சு போயிடுவா. ஆஹா, நம்ம குழந்தை எப்படி ஒரு பரமபக்தனா தயாராயிட்டு வரான். எல்லாமே அந்த கேசவதோஷனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பா. ஆனா அப்பா மட்டும் சொன்னார், நீ ரொம்ப படுறடி, அதுல ஒன்னும் தவறு இல்ல. ஆனா இவன் ரொம்ப நாள் நம்ம ஆத்துல இருக்க மாட்டான்டி, இவன் கிளம்பிடுவான் ஆத்த விட்டு அப்படின்னு அவர் சொன்ன உடனே அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிட்டா. என்ன திடீர்னு நீங்க இப்படி சொல்றேன்? அவனுடைய வைராக்கியம், அவனுடைய பக்தியினுடைய பரிணாமம் அந்த அளவுக்கு வந்தாச்சு. ரொம்ப நாள் இனிமே நம்ம கிட்ட இருக்க மாட்டான். ஒரு நாளைக்கு இது ஏன் மனசுல வச்சுட்டு இருக்காரு இல்லையா அவ அப்பா, இது என்னைக்கோ ஒரு நாள் வரப்போறது வெளியிலன்னு தெரியும். அதனால அவ அப்பா ஒரு நாளைக்கு பாகவதம் படிச்சு முடிச்ச உடனே குழந்தைகிட்ட சொன்னார், கேசவ், ஒரு ஒரு வியக்தி 3 ரணத்திலேருந்து விடுபடாம பால்ய காலத்துல வைராக்கிய பாவம் வந்ததுன்னா அது உச்சிதம் இல்லப்பா. மாத்திரு ருணம், பித்ரு ருணம், அதுக்கப்புறம் ரிஷி ருணம், தேவ ருணம், அதிதி ருணம், பூத ருணம், இது எல்லாத்தையும் தீர்க்காம வைராக்கியத்தினால என்ன பிரயோஜனம்? அதனால நீ நான் சொன்னதை புரிஞ்சிருப்போம் உனக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவப்பா முடிச்சிட்டார். உடனே இவர் தான் பரிபக்குவம் ஆயாச்சே, கேசவதாஸ் தான். அப்பா, நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க கேட்டுக்கணும்பா. சொல்லுப்பா, என்ன சொல்ல போற அப்படின்னு. நீங்க தான் அடிக்கடி சொல்வேளேப்பா, ஸ்ரீபாகவதம் தான் எல்லாமே அப்படின்ட்டு, எல்லாத்தையும் கொடுக்க வல்லதுன்னு. அதுல ஸ்ரீ பிரகலாதன் குழந்தையா இருக்கிற அந்த வச்சனம் வருமேப்பா, கௌமார ஆச்சரே பிராஜ்ஞோ தர்மான் பாகவதானிஹ துர்லபம் மனுஷம் ஜென்மம் ததபி அத்ருவம் அர்த்ததம். இந்த உலகத்துல அறிவுள்ளவன் அப்படின்னா அவன் இளம் பிராயத்திலேயே பகவத் பக்தர்களுடைய தர்மம் என்னென்னமோ அதெல்லாத்தையும் அவன் அனுஷ்டிக்கணும். ஏன்னா துர்லபம் மனுஷ ஜென்மம், அதுவும் ஸ்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவ அப்பா புரிஞ்சிடுது இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்றத அவ அப்பா புரிஞ்சிடுது. நான் உடனே சரிப்பா, ஆனாலும் அவனுக்குன்னு ஒரு ருணம் இருக்கு இல்லையாப்பா, அத நீ யோசிக்க வேண்டாமா, அத நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொன்ன உடனே, அப்பா அதுக்கும் நான் பதில் வச்சுட்டு இருக்கேன்ப்பா. அதாவதுப்பா, நீங்க சொல்லுவேப்பா, சின்ன வயசுல இருந்தே பக்தி பண்ணணும்டா, சின்ன வயசுல துருவன் எப்படி இருந்தான், பிரகலாதன் எப்படி இருந்தான்னு சாப்பிடும் போதெல்லாம் நீங்க சொல்லுவேப்பா, பஜனை செய்யப்பா, தேகம் ஷணபங்கூர், அதனால அத சின்ன வயசுல இருந்தே நீ பக்தி பண்ணணும், அப்புறம் விருத்தாவஸ்தையில போய் பக்தி பண்ணணும்னா அது வருமா வராதான்னு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்வேளேப்பா. சரிப்பா, இப்ப அதுக்கு என்ன, நான் சொன்னதை நீ கேளு. நீ இந்த ருணம்லாம் நீ தீர்த்தாதான் நீ மேற்கொண்டு நீ வைராக்கியத்தை வச்சுட்டு என்ன பண்ணணுமோ பண்ணாலும் சரியா வரும். அப்படியாப்பா, சரிப்பா, அதுக்கும் நான் ஒரு பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கேப்பா, அதுக்கு என்னடா இருக்கு? அதான்ப்பா, இந்த ருணங்களுக்கெல்லாம் பதில் பகவான் சரணத்தை தான் அடையணும் அப்படின்னு அவயோகி கரபாஜனர் அவர் சொல்லியிருக்காரேப்பா. எங்கடா சொல்லியிருக்க அப்பா? ஏகாதச ஸ்கந்தத்துல பஞ்சம அத்தியாயத்துல வருதேப்பா, தேவரிஷி பூதாப்தனுணாம் பித்ருணாம் நகிங்கரோ நாயம் குணிச்சராஜன் சர்வாத்மனாய சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிகிருத்திய கர்த்தம். சரி, அதுக்கு என்ன பண்ண சொல்ற இப்போ? இல்லப்பா, அவர் சொல்றாரே, ஏ பரீட்சித், அகங்காரத்தை விட்டுட்டு முற்றிலும்
யாருடைய சரணம் அடைய தகுந்ததோ அந்த முக்தியை கொடுக்கிற பகவானை எவன் சரணம் அடைகிறானோ அவன்தான் தேவ ரிஷி பூத பந்துக்கள் மனிதர்கள் பித்திருக்கள் இவர்களுடைய கடன் பட்டவனாக அவன் ஆக முடியாது, அவன் கிங்கரனாகவும் ஆகிறது இல்ல அப்படின்றதேப்பா ஸ்ரீபாகவதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே அவ அப்பா அப்படியே வாயடைச்சு போய் நின்னுட்டார். என்னடா நம்ம குழந்தை இப்படி பாகவதத்தை இப்படி, நம்மளும் தான் பாகவதம் வருஷ கணக்கா படிச்சுன்னு வந்துட்டு இருக்கோம், எந்த கேள்விக்கு எந்த பதில் எந்த அத்தியாயத்துல எங்க இருக்குன்னு எப்படி இவன் இப்படி சொன்னான் அப்படின்னு அப்படியே விக்கிச்சு போய் நிக்கிறார் அவ அப்பா. இது ஏகாதச ஸ்கந்தத்துல பஞ்சம் அத்தியாயத்துல 41வது ஸ்லோகம் இப்ப சொன்னது. ருணம்ன்றது சத்தியம் தான்ப்பா. வர்ணாசிரம தர்மத்துல வைஷ்ணவன் பக்தன் இல்லாதவனுக்கு தான் நீங்க சொல்ற சட்டம் எல்லாம் சரியா. ஆனா கோவிந்த பிராப்திக்காக கோவிந்தனுடைய பிரசன்னத்துக்காக பக்தி மார்க்கத்துல போறவன அந்த சந்துக்களை அந்த ஆயிரக்கணக்கானவர்கள் அவெல்லாம் சின்ன சின்ன வயசுலயே வீட்டை விட்டுட்டு பிருந்தாவனம் வந்துடுறாளே, அவளுடைய ருணத்திலேந்து விடுதலை அவ அடையிறாளே, அது எதனாலப்பா? கோவிந்த பக்தி பண்றதுனாலதானே எல்லா ருணத்துல இருந்தும் விடுபடலாம்னு கரபாஜனர் சொன்னதுதானப்பா அந்த ஆயிரக்கணக்கான சந்துக்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடைபிடிச்சுன்னு வரா அப்படின்னு அதை எடுத்து சொல்றான். அவ அம்மா அழறா. உடனே அவ அப்பா சொல்ற, சரிப்பா, எந்த கர்மா பண்ணாலும் அந்த கர்மாவனுடைய கதி அது விசித்திரமா தானே இருக்கு. இப்போ புண்ணியம் பண்ணணும் அப்படின்னு முனைஞ்சு ஒரு புண்ணியம் பண்றான், ஆனா அது முடிவுல பாவமா இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு தப்பு அதுல நடந்திருக்கும், அது அந்த புண்ணியம் பண்ண போய் கடைசியில அது பாவத்துல போய் பிரவர்த்திச்சிடுறது. அதனால அது எப்படிப்பா சாத்தியம்? அதனாலதான்ப்பா சொல்றேன், ஸ்ரீ கிருஷ்ணன்ட்ட அனன்ய பக்தி ஒண்ணு இருந்துருத்துனா எல்லா ருணத்துல இருந்தும் நம்ம விடுபட்டுள்ளாம்ப்பா. ஆனா அது பக்தனுக்கும் வைஷ்ணவனுக்கும் தான் செல்லுபடியாகும். சாதாரண பாமர மக்களுக்கு இந்த சட்டம் செல்லுபடி ஆகாது. ஸ்ரீமத் பாகவதத்துல எந்த குலத்துல மகாபுருஷனாக ஒரு பக்தன் அவதரிக்கிறானோ அந்த குலம் அந்த குலம் இல்ல, அந்த 21 தலைமுறை உத்தாரணம் ஆயிடுன்னு இருக்க. அதனால இந்த இப்பேற்பட்டவங்களுடைய பக்தி அந்த பஜனை அது பெற்றோரை கரத்தேற்றி விடும். அந்த கரையேற்றதோட இல்லாம சகல ருணத்துல இருந்தும் அவன் விடுபட்டுடுவான். ஸ்ரீ ராம் சுக்தாஸ் ஜீனு ஒருத்தர் இருந்தார். அவர் அவர் அடிக்கடி சொல்ற ஒரு முக்கியமான வாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இந்த உலகத்துல அநேக திவ்ய ஆத்மாக்கள் ஆகாசத்துல அனுபவம் உண்டாருது எனக்கு. நான் என்னுடைய கர்மானுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு அர்க்கியம் கொடுத்துட்டு இப்படி மேல அண்ணாந்து பார்த்தா ஏகப்பட்ட திவ்ய ஆத்மாக்கள் அங்கங்க அப்படியே சுத்தின்னு இருக்கு ஆகாசத்துல. எதுக்கு அப்படின்னா அந்த சுத்தாத்மாக்களுக்கு ஜென்மம் எடுக்கணும் அப்படின்னா ஒழுங்கான பெற்றோர் கிடைக்க மாட்டேன்றா. அதனால அது அந்த மாதிரி அந்த ஜெகத்துக்கு வரணும்னா ஏதாவது ஒரு பெற்றோர் மூலமா தானே வர முடியும், அந்த திவ்ய ஆத்மாவா இருந்தாலும். அதனால பவித்ர ஆச்சரணம் யாருக்கு எந்த பெற்றோருக்கு இருக்கோ அவன் மூலமா தானே இந்த திவ்ய ஆத்மாக்கள்லாம் ஜனனம் எடுக்க முடியும். அதனால அவள்லாம் அப்படி அலையிறாப்பா. நான் தினம் அர்க்கியம் விடும்போது எந்த பவித்ர ஆத்மா எப்போ இந்த பூமிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாப்பேன்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அவ அப்பா சொல்றார், அப்பா அப்ப நீ எங்களை எல்லாரையும் விட்டுட்டு நீ பிருந்தாவனத்துக்கு போயிடுவியா அப்படின்னு கேக்குறார்.
உடனே கேசவதாஸ் சொல்ற, அதுக்கு சமயம் வரும்போது பாத்துக்கலாம்ப்பா, இப்ப ஏன் நீங்க இதுக்காக வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அன்றைய தினம் வாசல்ல உட்காந்துட்டு சர்ச்சை பண்றாரு அவ அப்பா பக்கத்துல இருக்கிற பண்டிதர்களோட. இந்த ஸ்ரீபாகவதம் தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே பிரமாண கிரந்தம். அதுல ஸ்ரீகிருஷ்ண பஜனம் அது முன்னே சர்வ ருணத்திலேருந்து மாதா பிதா ஜீவ ஜந்து ருணத்திலேருந்து அதித்தி ருணத்திலேருந்து ருஷி ருணத்திலேருந்து எல்லா ருணத்திலேருந்தும் விடுபட்டு பிரசன்னமா ஆயிட முடியும். அப்ப இந்த சிருஷ்டியே கூட பிரசன்னம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே, இத பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவளாமும் சொல்றான், ஆமா இந்த நவயோகி உபாகியானத்துல வரதே கரபாஜனர் சொல்றது, அவர் சொல்றது தானே இந்த கலியுகத்துக்கு தகுந்த மார்க்கங்களை அவர் தானே கரபாஜனர் தானே சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இந்த பகவத் பஜனை ஆனா கலியுகத்துல சரியா நடக்க முடியாது, அதனாலேயே பாபாச்சாரம் வளர்ந்துட்டு போகும், அதனாலேயே இந்த மகாமாரி இந்த குரோனா இன்னும் என்னென்ன மாதிரி எல்லாம் வருதோ, இந்த மாதிரி வைரஸ்னால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருகிறதோ இதெல்லாம் உலகத்தையே உழுக்கிறது. அதுக்காக என்ன ஏற்பாடுகள் விஞ்ஞானிகள் மூலமா பண்ணி வச்சாலும் அப்ப என்ன ப்ரூவ் ஆறுது அப்படின்னா, சனாதன தர்மம் ஒண்டிதான் இந்த எல்லாத்துல இருந்தும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு. நாம என்னென்ன பேசுறோமோ அது அத்தனையுமே அந்தரிக்ஷத்துல ஏதாவது ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆறுதான் அப்படின்னு சொல்றார் இவர். அது அது இது இது ஒரு விஞ்ஞான தத்துவம் கூட. என்ன அப்படின்னா, நாசா விஞ்ஞானிகள் 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணன் கீதோபதேசம் பறந்த வெளியில நின்று தானே பண்ணா. அதை ஏதோ யந்திரம் எல்லாம் வச்சு அது கிடைக்குமா, அந்த கிருஷ்ணனுடைய வாணி கிடைக்குமா அப்படின்னு அதெல்லாம் கேப்சர் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாலாம். அது ட்ரைஸ் பண்ணாலும் அதனாலலாம் அது கிடைச்சிருமா? அத மந்திரங்களாலதான் அதை பிடிக்க முடியுமே கண்டு யந்திரங்களாலலாம் அதை கண்டுபிடிக்க முடியுமா? அதனால அந்த சப்தம் எல்லாமே எது எது நம்ம பேசுறோமோ எல்லாமே எங்கேயும் ஒரு இடத்துல போய் அது சங்கிரகம் மாறுது. அது வேத பாடமா ஆகட்டும், அகண்ட நாம பஜனையா ஆகட்டும், மந்திரோச்சாரணமா ஆகட்டும், பாகவத ராமாயண பட்டணங்கள் ஆகட்டும், எதுவா வேணா இருக்கட்டுமே, இந்த பட்டணங்கள் எல்லாம் அந்த இடத்துல ஒரு இடத்துல போய் இந்த லோக பாப்பாச்சாரம் சமணம் ஆகணும் அப்படின்றதுதான் இந்த ரிஷிகளுடைய எண்ணங்களா இருந்தது, இருக்கு. எதுவா இருந்தாலும் சரி, அதனால இந்த லோக பாப்பாச்சாரம் கம்மியாய் அதனால ஜனங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றதுதான் இந்த சனாதன தர்மமே, அதனுடைய கோட்பாடு. மேலும் சொல்றார், விஞ்ஞானத்துல இன்னொன்னு என்ன கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னா, இந்த தேசி கீ இருக்கு இல்லையா, நெய், அதாட்டு ஹவனம் பண்ணானா அது இப்ப கண்டுபிடிச்சிருக்கா என்னன்னா, ஓசோன் மண்டலத்தையே அது டன் டன்னா ஆக்சிஜனை சேகரிச்சு அந்த ஓசோன் மண்டலத்தையே புஷ்டி ஆக்குறது அப்படின்னு. ஆனா அதர்மிகள் என்ன பண்றா, மாறா பசுவதை அந்த வதை இந்த வதைன்னு பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவ அத தர்மம்னு சொல்லிக்கிறா. ஆனா எது தர்மம்ன்றது பகவானுக்கு தானே, பகவான் என்ன சொல்லியிருக்கானோ அதுதானே தர்மம். இப்ப கேசவ்தாஸ்க்கு 15-17 வயசு ஆயிடுத்து, பெற்றோர்கள்லாம் ரொம்ப பிரசன்னமா இருக்கு. இவன் அப்பா அம்மாக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, அம்மா எனக்கு பகவத் பக்தி நன்னா வளரணும், இப்படி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுமா அப்படின்னு. அதுக்கு என்னடா, அதேதான் ஆசீர்வாதம் எப்பவுமே, எங்களுடைய பிரேயரும் அதுதான், எங்களுடைய ஆசீர்வாதமும் அதுதானடா அப்படின்னு சொன்ன உடனே பெற்றோரை நமஸ்கரிச்சுட்டான், கிளம்பிட்டான் ஆத்த விட்டு. நடந்து 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 பிருந்தாவனத்துக்கு வந்துட்டார். எங்க, குவாலியர்ல இருந்து. பிருந்தாவன் பிருந்தாவன், ஹே ராதா கோவிந்த் 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 கோவிந்த், கோவிந்த் மேரோ ஹை गोपाल मेरो है, राधा गोविंद मेरो है, राधा गोपाल मेरो है.
பிருந்தாவனம் 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 அப்படின்னு பஜனை பண்ணிண்டே கிளம்பி, துருவன் எப்படி ஆத்த விட்டு கிளம்பி பிருந்தாவனம் மதுவனத்துக்கு வந்தானோ அந்த மாதிரி இவனும் கிளம்பி வந்துட்டான். அங்க வரும்போது வழியெல்லாம் சொல்லிட்டு வரான், என்ன சாதனம் மேற்கொள்ளணும், எப்படி இருக்கணும், எதுவுமே எனக்கு தெரியாதே, நான் என்ன பண்ண போறேன் அங்க போய் அப்படின்னு பலவிதமான யோசனைகள் கிடைக்கிறது. நான் யோசனை பண்றேன், பகவான் எனக்கு கிடைப்பானா கிடைக்க மாட்டானா, நான் பண்ற இந்த நான் இப்ப ஆத்த விட்டு வந்துட்டேன் பெற்றோரை துறந்து, ஆனா நான் எதுக்காக வீட்டை விட்டு கிளம்பி வந்தேனோ அது சபலம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப ஒரு யாத்ரிகர் முன்னாடி போறா. அந்த ஒரு யாத்ரிகர் இன்னொரு யாத்ரிகர் கிட்ட சொல்ற, அது இவருடைய காதுல விழுது. என்ன? அதாவது, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, உன்னை உன் மித்திரன் கூட்டுண்டே இருக்கான், சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு யாத்திரி இன்னொரு யாத்திரி கிட்ட சொல்றார். அது இவருடைய காதுல விழுந்துருது. உடனே இவருக்கு என்ன ஒரே சந்தோஷமாயிடுது. நான் இப்படி வருத்தப்பட்டு இருக்கேன், உடனே பகவான் இத ஒரு பிரேரித்த வாக்கியமா கொண்டு என்னை வேகமா நடக்க வைக்கிறார். என் மனசுல கவலைப்படாத, மித்திரன் காத்துன்னு இருக்கான் அப்படின்னு சொல்றாரே. அப்ப நான் போனா எனக்கு எல்லாமே சர்வஸ்வ சுலபமா தான் ஆகும், எனக்கு பகவான் கிருஷ்ணன் கிடைப்பான் அப்படின்னு தானே தான் பேசிண்டு இப்படி ஒரு நம்மளுக்கு ஒரு சங்கேதம் கிடைச்சதேன்னு சந்தோஷப்பட்டு வரார். அப்போ அவருக்கு இவருக்கு அப்பா சொன்னார், நாகரிகதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தாராம். ஆவாத்துல ஏதோ பிரச்சனை போயிட்டு இருந்து, என்ன பண்றது, இவர் கிளம்பி நேரா பர்சானாக்கு வந்துட்டார். ராதனா அவருக்கு பிராணம். இவருக்கு ராத பர்சானா பஜனை இதுதான் இருக்கு. இவர் நேரா பர்சானா வந்தாரா. அந்த பர்சானா ராணியோடைய தரிசனத்துக்காக வந்திருக்கார். மேல படிக்கட்டு ஏறி வந்துட்டு இருக்கார். இந்த மெகத்ராணின்னா அவதான் கூட்டுறவு பேரு தானே மெகத்ராணி. அவ என்ன பண்றா, கோயில கூட்டின்னு இருக்கா. இவர் இந்த பக்கம் போனா அவ அந்த பக்கம் வரா, அவர் அந்த பக்கம் போனா அந்த பக்கம் போயிருக்கார். இந்த இவர் எங்கெல்லாம் போறாரோ அந்த பக்கம்லாம் அவ பெருக்கின்னு வந்தோடனே மெகத்ராணி இப்ப சொன்னா, ராஜா சாப், இவர் ராஜான்னு அவருக்கு தெரியும், ராஜா சாப் ஒரு ஓரமா போங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே நாகரிதாஸ் காலில் விழுந்துட்டார். அவருடைய காலில் அவருக்கு இவ சொன்னதா மெகத்ராணி சொன்னதா அவருக்கு படல. அவருக்கு தன்னுடைய ராதாராணி தான் மெகத்ராணி ரூபமா சொன்னா, சூச்சகம் சொன்னாலே, அவ்வளவுதான், ஒரே ஓரம் தானே போடணும் அப்படின்னார். நீ இப்படி குடும்பத்துல பாதி இங்க கொஞ்சம் அப்படி இருக்காத, ஒரே வழியில போ அப்படின்னு சொல்லிட்டாலே, ஒரே ஓரமா போன்னு. அதனால இந்த வார்த்தைய அப்படியே இந்த சூச்சகத்தை பிடிச்சிட்டார். ராதை நம்மளுக்கு இப்படி ஒரு சங்கேதம் அமைச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்ட. அதுக்கப்புறமா நாகரிதாஸ் திரும்பி ஊருக்கு போவே இல்லை. அவருடைய வேலைகளை எதுவும் அவர் மேற்கொள்ளல. அங்கேயே பர்சானாலேயே தங்கிட்டார். இன்னைக்கும் பர்சானா போனா நாகரிதாசுடைய சமாதியை நம்ம அங்க பார்க்கலாம். கேசவ்தாஸ் இப்ப ரொம்ப சந்தோஷமா வரார். எனக்கு அவசியம் பகவான் கிருஷ்ணன் கிடைக்க போறான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்படின்னு சந்தோஷமா வேக நடந்துட்டு பிருந்தாவனத்துக்கு வந்தார். ஏன்னா அத்தியந்த நம்பிக்கை தானே வேணும், மேலும் இவர் குழந்தை. பிருந்தாவனம் வந்துட்டார். ஒரே சந்தோஷம், இனிமே நம்ம பிருந்தாவன கஷேத்திரவாசம் பண்ண போறோம் அப்படின்னு உடனே போனார். யமுனை கிட்ட போனார், குளிச்சார், வெளியில வந்தார், திலகம் தாரணம் பண்ணிட்டார், உட்கார்ந்து பஜனை பண்ண ஆரம்பிச்சிட்டார். நந்தலாலு தயாளு கோபாலு ஹரி, நந்தலாலு தயாளு கோபாலு ஹரி, मुझे वृंदावन बुलवा तो सही, नंदलाल दयाल गोपाल हरि, मोगे अपनी दासी
बना तो सगी, मोघे वृंदावन बुलवा तो सगी, नंदलाल दयाल गोपाल हरि, निज रूप की जलधर दिखा तो सही, राधा जू के तरस करता सगी, दलाल दयाल गोपाल हरि, मोगे रास विलास दिखा तो सही, राधा जू के दासी बना तो सही, नंदलाल दयाल கோபால் ஹரி. இப்படி பஜனை பண்ணிட்டு இருக்கா உட்காந்துட்டு. ஆச்சு நம்ம பிருந்தாவனம் வந்தாச்சு. பிருந்தாவனம் வந்தாச்சுன்னா நம்மளுடைய ஹிருதயத்துல முதல்ல அந்த பகவானுடைய பிரேம தானே உற்பத்தி ஆகணும். அந்த உத்வேகத்தோட அந்த பிரேம எத்தனைக்கு எத்தனை அப்படியே வளர்ச்சி அடைஞ்சுட்டே போறதோ, பிரியா பிரீத்தமுடைய தரிசனம் கண்டிப்பா நடக்கும். அந்த பிரியா அதாவது எந்த நிலைமைக்கு அந்த பக்தன் வரணும்னா, இனிமே ஒரு க்ஷணம் கூட அவனுடைய தரிசனம் இல்லாம இருக்க முடியாதே. மகாபிரபு சொல்லுவாருல்ல, யுகாயுத்தம் நிமேஷேன அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு நிமிஷம் கூட எனக்கு ஒரு க்ஷணம் கூட யுகம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உத்வேகத்துக்கு வரணும் இந்த மனசு. அது எனக்கு எப்ப ஏற்படும், அந்த ஒரு உத்கட விரகம் எனக்கு எப்ப ஏற்படும் அப்படின்னு அப்படியே உட்கார்ந்து அந்த மணல்ல அப்படியே கண்ணீர் வடிச்சுட்டே இருக்கார். போஜனம் பண்ணி இப்போ 4-5 நாள் ஆயிட்டு, கண்லேந்து தார தாரையா தண்ணி வருது. சதா பஜனை பண்றார், நாம ஜபம் பண்றார். பாகவத படனம் ஏகசந்த கிராக்கி, அப்படியே பாகவதத்தை அப்படியே ஒப்பிக்கிறார். திரும்பியும் அப்படியே அந்த மணல்லையே விழுந்து பொருளார். ஏ ராதா, எப்ப உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கும்? ஏ ராதா, நீ தானே சொல்லணும் ஷியாமா ஷாம் கிட்ட, எப்ப உன்னுடைய தரிசனம் கிடைக்கும்? தரிசனுக்கோ மேரே நயனு தப்துக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, ரொம்ப அழகா இருக்கு அந்த பாட்டு. அத பாடுறார். அப்படி ஒரு உத்கட விரகத்துல தவிக்கிறார். ஆ கிருஷ்ணா, ஹா ராதே ஹா ராதே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறார். அப்படியே திரும்பி மூர்ச்சையாய் கீழே விழுறார். இப்படி திடீர்னு எழுந்துக்கிறார். அப்படியே அந்த மணல்ல போய் ஓடி போய் தேடுறார். என்ன தேடுறார் அப்படின்னா, இப்பதானே பிரியா பிரீத்தம் வந்துட்டு போன மாதிரி இருக்கேன், அவளுடைய சரண ரேகை எங்க தெரியறதா? இதோ பாக்குறேன், இதோ பாக்குறேன், இதோ பாக்குறேன் அப்படின்னு அவரே பேசிப்பார். தேடுறார். இல்லையே, எனக்கு சரண ரேகை எதுவுமே கண்ணுல படலையே அப்படிங்க. இல்ல மரத்து மேல ஒளிஞ்சிருப்பா, கண்ணாமூச்சி விளையாடுறா, நான் பார்க்க கூடாதா உங்க 2 பேரையும்? எனக்கு ஒரு தரிசனம் கொடுக்க மாட்டேலா அப்படின்னு அந்த மரத்தை எல்லாத்தையும் அண்ணாந்து 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 பாப்பார். அங்க எங்கேயாவது ராதாராணி ஒளிஞ்சுன்னு இருக்காளா, ஷியாமாஷாம் அங்க இருக்காரா அப்படின்னு பாப்பார். திடீர்னு போய் அப்படியே யமுனையில குதிப்பார். அப்படியே துளாவி துளாவி தேடுவார், எங்கேயாவது பிரியா பிரீத்தம் இருக்காளா அப்படின்னு. அங்கேருந்து அப்படியே ஓடுவார் நிகுஞ்சங்களை நோக்கி. அங்கெங்கேயாவது ராசவிஹாரி லால் இருக்காரா அப்படின்னு தேடுவார். இப்படி தேடுவார், அலைவார், மூச்சிட்டு கீழே விழுவார். பிரேமாவேசத்தினுடைய உச்சியில இருக்கார். ஒரு நாளைக்கு மூர்ச்சித்து இப்படியே நாட்கணக்கா போயிட்டு இன்னும் பிருந்தாவனத்துக்கு அவர் ஒரு பருக்க கூட சாப்பிடல. அப்படியே மூர்ச்சித்து கீழே விழுந்து கிடக்குறார். இந்த சமயத்துல இவர் இந்த அவஸ்தையில இங்க இருக்க. ஞானதேவனு ஒரு சந்துவத்தர், கேகர் மனத்துல இருக்கிறவர். அவர் ஸ்ரீஜியினுடைய பிரேரணை பேர்ல அவருக்கு பிரேரணை ஆறுது.
ஹே ஞானதேவ் அப்படின்னு கூப்பிடுறா ராதாஜி. எங்களுடைய பரம பிரேமி ஒருத்தன் கேசவ் தாஸ்னு, அவன் யமுனா மணல்ல அப்படியே மூர்ச்சித்து விழுந்து கிடக்குறான். அவனை போய் உடனே எடுத்து லாலன பாலனை பண்ணி அவனை தேத்துங்கோ, அவனை எழுப்பி உட்கார வச்சு அவனை ஆஸ்வாசப்படுத்துங்கோ, அவனுக்கு மதுகர பிக்ஷையினால எடுத்த ஏதாவது இருந்தா அத அவனுக்கு கொடுங்கோ, அதுக்கப்புறம் அவனுக்கு உபதேசம் பண்ணுங்கோ. ஏன்னா அவன் அவன் அரற்றலையும் அவன் தேடுறதுலயும் உடனே தரிசனம் கொடுக்கணும் தான் எங்களுக்கும் ஆசைதான். ஆனா எங்களுக்குன்னு ஒரு நியமம் இருக்கு. குரு கிருப்பை இல்லாம நாங்க நேரடியா எந்த ஜந்துக்களுக்கும் எந்த ஜீவனுக்கும் நாங்க கிருப்பை பண்ண முடியாது அப்படின்னு ஸ்ரீஜி சொன்ன உடனே ஞானதேவ்ஜி உடனே கால்ல விழுந்தார், ராதையினுடைய கால்ல விழுந்தார். அப்புறம் மதுக்கரை பிக்ஷை எடுத்து கிடைச்சதை எடுத்துட்டு நேரா கேசவ் தாஸ் இருந்த இடத்துக்கு வந்தார். மெல்ல அவரை எழுப்பினார். நீங்க யாரு, நீங்க யாரு? நான் யாரும் இல்லப்பா, நான் அந்த பிருந்தாவனத்துல இருக்கிற சந்து. எழுந்துக்கோப்பா, எத்தனை நாள் ஆச்சு நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் அழறார். எனக்கு பிரியா பிரீத்தனுடைய தரிசனம் இல்லாம எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்ற. சரின்னு சொல்லி அவரை ஒரு விதமா தேற்றி அவரை என்ன பண்றார், அவரை மெல்லமா அவருக்கு அனுகிரகம் பண்றார். முதல்ல இந்த சமயத்துல கேசவ் தாஸுக்கும் ஹிருதயத்துல பிரேரணை ஆறுது. வந்திருக்கிறவரை சாதாரணமா நினைக்காத, நான் அனுப்பிச்சுதான் அவர் உன்னிடம் வந்திருக்கார், அவர் தான் உன்னுடைய குரு அப்படின்னு இவருக்கு ஹிருதயத்துல பிரேரணை ஆறுது. உடனே அவருக்கு பிரக்ஞை வந்துடுத்து. உடனே அவருடைய சரணத்துல விழுந்தார், நமஸ்காரம் பண்ணார், கை கட்டி வாய் பொத்தினார். நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை அப்படியே கேட்கிறேன் அப்படின்னார். உடனே ஞானதேவ்ஜி அவருக்கு மந்திர தீட்சை யமுனையில போய் முதல்ல ஸ்நானம் பண்ணிட்டு வா அப்படின்னார். அவர் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தார். உடனே அவருக்கு மாலா கண்டி எல்லாம் போட்டு விட்டார், அவருக்கு வஸ்திரம் கொடுத்தார், அவருக்கு நெற்றியில திலகம் அணிவிச்சு விட்டார், அவருக்கு மந்திர தீட்சை உபதேசம் பண்ணார். அதே வெறும் தீட்சை மட்டும் இல்ல, அதே சமயத்துல பிரியா பிரீத்தமனுடைய சாட்சாத் தர்ஷனத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தார். எப்பேற்பட்ட குருநாதர், எப்பேற்பட்ட பாத்திரம். அதுக்கப்புறம் அவருடைய காதுல சம்பிரதாய ரகசியங்கள் பூரா சொல்லி வச்சார். விஷ்ணு சுவாமியினுடைய சம்பிரதாய ரகசியங்கள் அத்தனையும் சொல்லி வைக்கிறார். அப்புறம் அதுக்கு மேல என்ன ஆக்ஞை அப்படின்னு இவர் கேட்டார். இன்னும் அந்த மதுக்கரை பிக்ஷை எடுத்துன்னு வந்தது அவருக்கு ஊட்டி விட்டார் குருநாதர் தன் கையால. அதுக்கப்புறமா பிரேமா வேஷத்துல இருந்தார். சாட்சாத் தரிசனம் ஆனதுனால, பா இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னால ஆக வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு, நீ இனிமே கோவர்தனத்துலதான் வாசம் பண்ணணும், கோவர்தனத்தை விட்டு நீ எங்கேயும் வெளியில வர முடியாது, நீ அங்கேயே இருக்க வேண்டியது அப்படின்னு குரு ஆக்ஞாபித்தார். ஆசீர்வாதம் அனந்தமா செஞ்சார். உடனே அப்படியே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார். உடனே குருநாதர் சொன்னார், நீ கிரிராஜனுடைய அந்த தடவரை இருக்கு இல்லையா, அங்கேயே நிவாசம் பண்ணிட்டு அங்கேயே உன்னுடைய அனுஷ்டானங்களையும் பண்ணிட்டு ஜபதபாதிகள் பண்ணிட்டு பஜனை பண்ணிட்டு இரு. இந்த ரூப கோஸ்வாமி மூலமா தான் இந்த கோவிந்த் தேவ்ஜி பிரகடனம் ஆனார். அதுக்கப்புறமா கேசவ்ஜி அவரும் பிரகடனமாகி மதுரா ஜென்மபூமியில இருக்கார். பல்தேவ்ஜி பிரகடனமாயி அவர் இன்னைக்கு தாவூஜியில இருக்கார். இன்னும் ஹரிதேவ் பிரகடனம் ஆகணும்பா, இன்னும் அவர் ஆகல. நீ அதனால நீ கிரிராஜ்ல இரு, உனக்கு பிரேரணை வரும், அவசியம் உன்னாலதான் ஹரிதேவ் பிரகடனம் ஆக போறார். அவர் இப்ப லுப்தமா இருக்கார். ஹரிதேவே உன்னுடைய புகழ விஸ்தாரப்படுத்துவார் இந்த பூலோகத்துல. அதனால நீ உடனேயே கோவர்தனத்தை நோக்கி கிளம்ப வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஞாபிச்சார். இவருக்கு பரம சந்தோஷமாயிடுத்து. இவர் நேரா கிளம்பினார், கோவர்தனத்துக்கு வந்தார். கோவர்தனத்திலேயே இப்ப வாசம் பண்ணிட்டு இருக்கார். அங்கேயே அங்க போய் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல போய் குளிப்பார். கோவிந்த் குண்ட்ல ஒரு நாளைக்கு குளிப்பார். இப்படியே அங்க இருந்துண்டு
அழகழகான கிரந்தங்கள்லாம் இவர் தானா இயற்ற ஆரம்பிச்சிட்டார். சுந்தர கவிதைகள்லாம் இயற்றுறார். இவருடையது கோவர்தன சதகம், இது ரொம்ப ஃபேமஸ். அதுல அவர் சொல்றார், கோவர்தன்னாத் கிஞ்சித் அகம் ந ஜானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அந்த சம்பூர்ண லீலைகளை பிரகாசப்படுத்தி இருக்கார். சம்பூர்ண விரஜ பூமிய பிரகாசப்படுத்தி நிறைய கீர்த்தனைகள் எழுதியிருக்கார். கிரிராஜ்ல இருக்கிறச்ச இவர் எழுதினது நிறைய கீர்த்தன்கள் எழுதியிருக்கார். நிரந்தர வாசம் குரு கிருப்பாவால இவருக்கு கிரிராஜ்லயே இருக்கு. கிரிராஜ் அந்த கஷேத்திர கிருப்பை இருக்கு இல்லையா, கஷேத்திரவாசம் பண்ண அந்த கிருப்பை இருக்குமே. ஒரு தடவை தான் இப்ப குருநாதர் பிரியா பிரீத்தம் சேவை பண்ணி வச்சார், தர்ஷன சேவை ஆச்சு. ஆனா இப்பெல்லாம் நிரந்தரமா பிரியா பிரீத்தமுடைய அனுபவ தரிசனம் இவருக்கு அடிக்கடி ஏற்பட ஆரம்பிச்சிடுது. சதா இவர் அந்த யுகல ரசத்துல அப்படியே மூழ்கி இருப்பார். சில சமயங்கள் அதுலயே அப்படியே நிமக்னம் ஆயிடுவார். ஒரு நாளைக்கு கிரிராஜில இருக்கும்போது பகவானுடைய பிரேரணை ஒண்ணு வந்தது. கேசவா அப்படின்னு கூப்பிட்டார். உடனே திரும்பி பார்த்தார். இங்க பாருப்பா, என்னுடைய ஒரு விக்கிரகம் இந்த பிச்சுவா குண்டு, அதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த விவசாய நிலம் மேடு இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில ரொம்ப காலமா மறைஞ்சு இருக்கு. நீ அதை எடுத்து உடனே பிரகடனப்படுத்தணும் அப்படின்னு அவனே கேசவதாஸ்க்கு ஒரே சந்தோஷமா எடுத்து, ஆஹா தன்யனானேன் தன்யனானேன் அப்படின்னு மனசுல குதிக்கிறார். அப்படியே மனசுக்குள்ள உடனே அதே பாவத்துல பிரபுகிட்ட கேக்குறார், அது சரி, அந்த விக்கிரகத்தோட ஸ்ரீஜியோட விக்கிரகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறார். ஏன்னா நான் யுகல உபாசகன், நான் ராதாராணி விக்கிரகம் இல்ல அப்படின்னா நீங்க அங்கேயே வாசம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே அதாவது இவர் சொல்றார், சங்கர் பகவான் கோபால் சகஸ்ரநாமம் இது நார்த் பூரா ரொம்ப பிரசித்தி. கோபால் சகஸ்ரநாமம் சொல்லாம இருக்கவே மாட்டா. அங்க இருக்கிறவா, வடநாட்டுல இருக்கவா, அதுவும் பிருந்தாவனத்துல இருக்கவா சொல்லாம இருக்க மாட்டா. அது பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொன்னதுதான் அந்த கோபால் சகஸ்ரநாமம். அந்த கோபால் சகஸ்ரநாமத்துல பார்வதிக்கு சொல்றார், ஹே தேவி பார்வதி, கௌர் தேஜ் சோடு கற்கே அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகம். அதாவது ஸ்ரீ ராதாராணி இல்லாம ஒருத்தன் கிருஷ்ண உபாசனை செஞ்சா அவன் சாதகனே இல்ல, அவன் மா பாப்பி அப்படின்னு சொல்றார், பாத்தக்கி அப்படின்னு சொல்றார். அதனால என்னுடைய யுகல உபாசனை நான் அதுதான் என்னுடைய பிராதானியமான உபாசனை. ஏதோ பிரஜவாசிகள் கிட்ட ஏதோ மதுக்கரி பிக்ஷை எடுத்துட்டு இப்படி காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இப்ப அந்த விக்கிரகத்தை அதுக்கு அடியில இருக்கேன், நான் என்ன பிரகடனப்படுத்துன்னு சொல்றேன். நான் ஒரு நிஷ்கிஞ்சன பிராமணன், ஏதோ மதுக்கரியில என் வண்டி ஓடின்னு இருக்கு. மானசீக சேவாதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் சதா. உங்களை வச்சு ஒருத்த ஆராதனை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எத்தனை தன சம்பத்தி எல்லாம் வேணும், ஆள் பலம் வேணும். அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? உடனே பிரபுஜி புரிஞ்சுட்டார், இவன் ஏன் இப்படி எல்லாம் பேசுறான்னு. உடனே பிரபு சொன்னார், கேசவ் பலே பலே, பாரு அங்க நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் வேற ஸ்ரீஜி வேற கிடையாது. அந்த விக்கிரகத்துல நானும் ஸ்ரீஜியும் கலந்த விக்கிரகம் தான் அது. குழப்பமா இருக்கா? இப்ப நான் உனக்கு ஒரு குப்த ரகசியம் சொல்றேன் கேள் அப்படின்னு சொல்றார். என்ன அப்படின்னு, விரஜலீலால நடந்துட்டு இருக்கும்போது தன்னுடைய சின்ன வயச ஒரு 11 வயசுக்கு முன்னாடி கிருஷ்ணன் ஒரு நாள் கிளம்பி ஸ்ரீஜிய பார்த்து நாளாச்சு, போய் பார்த்துட்டு வரணுன்றதுக்காக போயின்னு இருக்கார். ஆனா எனக்கு ஸ்ரீஜியோட தரிசனம் கிடைக்கல. ஸ்ரீஜி அந்த சமயத்துல பர்சானால இருந்தா எனக்கு எப்படியாவது ஸ்ரீஜிய பார்த்துதான் ஆகணும். எனக்கோ தரிசனம் கிடைக்கவில்லை. நானும் பல நாள் போய் திரும்பிட்டேன். அதனால ஸ்ரீஜி தரிசனம் எனக்கு கிடைக்கணும்னா நான் ஏதாவது ஒரு விசித்திர லீல பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். நான் இந்திரனுடைய பூஜையை நிறுத்தினேன். அப்ப இந்திரன் கோபிச்சென்று தூணா மழை பெய்ய ஆரம்பிச்சது.
அப்ப நான் கிரிராஜ தூக்கி நிறுத்தி அந்த மழையில இருந்து அத்தனை பேரையும் அதுக்கு அடியில கோவர்தனத்துல இங்க இருக்கிற பிருந்தாவனத்துல இருக்கிற அத்தனை பேரையும், கோகுலத்துல இருக்கிற அத்தனை பேரையும் அங்க கூட்டிட்டு போய் அவளை அந்த மழையில இருந்து காப்பாத்தி அவளுக்கு நான் அபயம் கொடுத்தேன். இந்த உள் ரகசியம் நான் அவளை பார்க்கணும். எத்தனை நாள் நான் பார்க்கலையோ அத்தனை நாள் நான் அவளை பார்த்துட்டே இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. அதனால நான் கிரிராஜ தூக்கி நிறுத்தினேன். இந்த சந்தர்ப்பங்கள்லாம் நடந்தது. அதுக்கப்புறமா என்னுடைய பெற்றோர் நான் இப்படியே சின்ன பையனா இருந்துட்டு 7 வயசு குழந்தை எப்படி இந்த சுண்டு விரல்ல அந்த கிரிராஜ தூக்கி இருக்கான், என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு குலபுரம் யார் அங்க சாண்டில்ய முனிவர் கர்க முனிவர் இருக்காருங்க. அவ 2 பேர் காலையும் போய் விழுந்தா. அவர்கிட்ட கேட்டா, குரு சாண்டில்யர்கிட்ட போய் கேட்டா, நந்தபாபா சொன்னார், யசோதாமா ரொம்ப பயப்படுறா, 7 வருஷ குழந்தை எப்படி தூக்குவான், 2 நாள் எடுத்து எவ்வளவு நாள் இந்த மாதிரி அவன் தூக்கின்னு இருப்பான், குழந்தை உட்காரல, சாப்பிடல, ஒண்ணுமே பண்ணலையே, கண்ணு இமை கூட மூடல, ஏதாவது நீங்க உபாயம் பண்ணுங்கோ அப்படின்னு அவனே சாண்டில்ய முனிவர் சொன்னார். கிருஷ்ண சக்தி குறையாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு உபாயம் தான். என்ன அப்படின்னா சக்தி பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். உடனே நந்தபாபா கேட்டார், துர்கா பூஜையா அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், இல்ல ரஜ அதிஷ்டாத்ரி தேவி ஸ்ரீ ராதா ராணி, ராதா ராணிய பூஜை பண்ணாதான் கிருஷ்ணனுக்கு சக்தி பெருகும், பலம் அதிகரிக்கும். அதனால இங்கேயே எனக்கு எதிர்க்கையே ஒரு சிங்காசனத்தை எடுத்துன்னு போடுங்க, அதுல ராதா தேவிய கூட்டின்னு உட்கார வைங்கோ. நீங்க விரஜவாசிகள் அத்தனை பேரும் சேர்ந்துட்டு, யசோதா நந்தபாபா எல்லோரும் சேர்ந்துட்டு பூஜை பண்ணுங்க அப்படின்ன உடனே அவ போய் அந்த ஸ்ரீராதைய கூட்டின்னு வந்தா, சிங்காசனத்தை போட்டா, உட்கார வச்சா, ஆச்சார உபச்சாரங்கள்லாம் பண்ணா. உடனே சாண்டில்ய முனிவர் சொன்னார், நீ அம்மா எங்கேயும் போக கூடாது, இங்கேயே உட்கார்ந்துருமா, நீ வெறும்னா இங்க உட்கார்ந்துட்டு இருந்தா போதும், ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு அதனாலயே சக்தி கிடைச்சுட்டே இருக்கும். எவ்வளவு நாள் மழை பெஞ்சாலும் அதனால இந்திரனால எந்த பாதகமும் இங்க ஏற்படாது, அதனால நீ இப்படியே உட்கார்ந்துரு அப்படின்னவுடனே ராதாதேவி கண் இமை அப்படி கொட்டாம கூட அந்த கிருஷ்ணனுக்கு எதிரில அந்த சிங்காசனத்துல 7 நாள் உட்கார்ந்துட்டு இருந்தா. இதுக்கும் மேல பெரிய சூக்ஷ்மம் என்னன்னா, ராதாதேவி அந்த சுண்டு விரல்ல அந்த நகத்தினுடைய முனியில போய் தான் உட்கார்ந்துட்டு அந்த மலையை தாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றார். இது சொல்லிட்டு வர்றார். இவ்வளவு பெரிய லீலை நான் எதுக்கு பண்ணேன் அப்படின்னு தெரியுமா? கேசவ்தாஸ் ராதாவோட தரிசனம் கிடைக்காதனால்தான் நான் இத பண்ணேன். அப்புறம் பிரியாதனுடைய தரிசனத்தினால எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுத்து. நான் அவ முகத்தை பார்த்துட்டே இருந்தேன், அவ என் முகத்தை சதா பார்த்துட்டே இருந்தா. இப்படி நாங்க ஒத்தருக்கு ஒத்தர விடைவிடாம 7 நாள் பூரண தரிசனம் பண்ணோம். கர்க சம்ஹிதையிலையும் இந்த 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 புராண விளக்கம் வருது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வரூபம்தான் இந்த ஹரிதேவ். அத புரிஞ்சுக்கோ, அந்த மேட்டுல இருக்கு, உன்னை நான் எடுக்க சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்வரூபம் தான் நான் ஹரிதேவ் அப்படின்றத நீ புரிஞ்சுக்கோ. அதாவது ராதாராணி என்னுடைய சுண்டு விரல்ல இருந்தா அது ஒண்ணு, ராதாராணி பிரத்யக்ஷமா என் எதிர்க்க உட்கார்ந்துட்டு என்னை பார்த்து பூரித்து போன விக்கிரகம் அது. நான் சதா ராதா நாமம் ஜபம் பண்ணேன் அந்த 7 நாளும். ஆகவே இந்த யுகல ஸ்வரூபம் தான் அந்த ஹரிதேவ் ஜெய. இப்போ உனக்கு புரியறதா? ஒரு கோபியூத்தி அவ என்னுடைய வாம புஜத்தை பூஜை பண்ணா. நான் என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவ சொன்னா, உன்னுடைய வாம அங்கத்துல ஸ்ரீஜி இருக்காளா இல்லையா அப்படின்னு கேட்டா. ஆமா இருக்கா அப்படின்னா. அப்ப நீ எந்த கையால இப்ப கிரிராஜ தூக்கின அப்படின்னு. ஆமா வாம அஸ்தத்தாலதான் தூக்கினேன். அப்ப அந்த கிரிராஜ் தரன் ராதாராணியாலதான் நடந்தது அப்படின்னு அந்த கோபி கை தட்டி சிரிச்சா. அதனால இந்த விரஜ பக்தர்கள் கிட்ட நம்ம எதுவும் பேச முடியாது. சர்வ சூக்ஷ்மமும் தெரிஞ்சவா அவா, கோபிகைகள் என்னுடைய மனச புரிஞ்சின்றவா அப்படின்னு சொன்ன உடனே அந்த சமயத்துல சாக்ஷாத் பகவானே
இந்த வார்த்தைய சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றார். ஸ்ரீ ராதாஜூ கி கிருபா கி ம கிரிவர் லியோ புட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்படின்னு சொல்லிட்டு இது அத்தனையும் ஸ்ரீ ஷியாம் சுந்தர் வந்து கேசவ்தாஸுக்கு சொல்றார். அதனால நீ வந்து என்னை எப்படியாவது அந்த இதுல இருந்து மீட்டு எடுத்துன்னு வந்து என்னை திரும்பி பிரதிஷ்டாபனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேசவ்தாஸ் கிட்ட சொல்றார். அதனால நாளை கடத்தக்கூடாது. ஒரு கையில கோவர்தன கிரிதரன் முத்ரா, இந்த ஸ்வரூபம் 7 நாள் ஸ்ரீஜி என்னுடைய கண்கள் சதா கீழே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இன்னைக்கும் ஸ்ரீநாத் துவாரா போனாலும் சரி, ஹரிதேவ் விக்கிரகத்தை பார்த்தாலும் சரி, கண்கள் கீழே தான் இருக்கும் கிரிதாரிக்கு. ஏன்னா அப்படின்னா கீழே உட்கார்ந்துட்டு இருக்க அந்த சிங்காசனத்துல இருக்கிற அந்த ராதைய சதா அவர் கண்ணால பருகின்றே இருந்தார். அதனால அவருக்கு சக்தி பெருகிட்டு அப்படின்றதுனால இந்த ஸ்வரூபம் ரொம்ப உயர்த்தியான ஸ்வரூபம், உசத்தியான ஸ்வரூபம். அதனால நீ அந்த விக்கிரகத்தை உடனே நீ வெளியில எடுக்கணும். உன்னால ஆக வேண்டிய காரியம் இதுதான். அதனால நாளை கடத்தக்கூடாது. விக்கிரகத்தை உடனே எடுத்து பிரகடனம் பண்ணுப்பா. அப்புறம் இதுக்கு மேல இன்னொன்னு சொல்றாரு. அப்புறம் நீ சொல்ற நானே பாபா, நான் எங்கேருந்து உனக்கு சேவை பண்ண முடியும் அப்படின்னு நீ எடுத்துட்டு வர. நீ சொல்ற விதம் எனக்கு புரிஞ்சுது. இந்த பாருப்பா, நீ யாரையும் எதுவும் எனக்காக போய் நீ கேட்கவே வேண்டாம். நீ என்கிட்ட பிரேமையா இரு, அது போதும். சேவா விவஸ்தாலாம் தானா நடக்கும். அத நீ பார்க்கதான் போற அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரேரணைய சொல்லிட்டு பகவான் மறைஞ்சிட்டார். உடனே ஹரிதேவ் ஹரிதேவ் ஹரிதேவன் அப்படின்னு புலம்பிண்ட எழுந்து ஓடுறார் கேசவ்தாஸ். ஜனங்கள்லாம் பின்னாடியே. இந்த பாபா எப்பவுமே உட்காந்துட்டு மானசிகங்க தட்டுல உட்காந்துட்டு எப்ப பார்த்தாலும் ஜபம் பண்ணிட்டே இருப்பாரே, சிரிச்ச முகத்தோட இருப்பாரே, இன்னைக்கு என்ன இப்படி ஓடுறாரேன்னு ஜனங்கள்லாமும் அவரை பின்தொடர்ந்து ஓடி வரா. என்ன ஆச்சு அப்படின்னோடனே இவர் பிச்சுவா கொண்டு பக்கத்துல வந்துட்டார். உடனே என்னன்னு கேக்குறா. உடனே இவர் சொல்றார். உடனே இவருக்கு வந்து அந்த விக்கிரகம் எங்க இருக்குன்னு இவருக்கு தெரியல. அப்புறமா எல்லாருமா சேர்ந்துட்டு எல்லாத்தையும் அந்த இடத்துல சுத்தம் பண்ணி அதெல்லாத்தையும் தோண்டி எடுத்து பாக்குறா. பார்த்தானா அங்க ஒரு விக்கிரகம் கண்ட்ல படுறது. உடனே எல்லா ஜனங்களும் சேர்ந்து ஸ்ரீ ஹரிதேவ் மகராஜுக்கு ஜெய் அப்படின்னு எல்லாம் ஹரிதேவ் கி ஜெய், ஜெய் கேசவ்தாஸ் மகாராஜுக்கு ஜெய்னு எல்லா ஜனங்களும் ஆரவாரம் பண்றா. ஹரிதேவ் பிரகடனம் ஆயிட்டார். இந்த கிருஷ்ணனுடைய பிரபுத்திரன் தான் பிரத்யும்னன். இந்த பிரத்யும்னனுடைய புத்திரன் வந்து அனிருத்தன் உஷா. அவனுடைய குழந்தை தான் வந்து வஜ்ராப்ஜி. அந்த விரஜலீலா அந்தர்தியானமான பிறகு பரீட்சித்த கூட்டிண்டு வஜ்ரநாப்ஜி இங்க வரார் விரஜத்துக்கு. வஜ்ரநாப்ஜி அப்ப வந்து விரஜத்துல இருந்துட்டே அநேக விக்கிரகங்களை பிரகடனம் பண்றார். அதுல முக்கியமா 4. அதுதான் வந்து கோவிந்ததேவ், கேசதேவ், கேசவ் தேவ், அப்புறம் பலதேவ், அப்புறம் ஹரிதேவ். இந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி தானே இந்த வஜ்ரநாப் இத பிரகடனம் செஞ்சு இந்த 4 விக்கிரகத்தையும் ஸ்தாபிச்சார். ஆனா காலாந்தரத்துல இந்த யவனர்களுடைய ஆக்கிரமிப்புனால இந்த விரஜத்துல இருந்த விக்கிரகங்கள் எல்லாமே லுப்தமாயிடுச்சு. அப்புறம் விரஜவாசிகள் வந்து கோயில வந்து யவனர்கள் உடைச்சாலும் அதை நம்ம திரும்பி கட்டிக்கலாம். ஆனா விக்கிரகம் பாதுகாப்பா இருக்கணுமா வேண்டாமா? அது வந்து பிராச்சீனம் இல்லையா அது. அதனால அவ என்ன பண்ணிட்டா, கோயில் போனாலும் திரும்பி கட்டிக்கலாம் அப்படின்னு அந்த விக்கிரகங்கள்லாம் எடுத்து அங்கங்க அவளுக்கு கை வந்த இடத்துல அவளுக்கு எவனர் கண்ல படாத அளவுக்கு எல்லாத்தையும் புதைச்சு வச்சுட்டா. சில வந்து குஞ்சங்களுக்கு அடியில, சிலத சரோவர்ல, சிலத மணக்குன்றுகளுக்கு அடியில, அப்படி அங்கங்க எடுத்து அத புதைச்சு வச்சுட்டான். அதுக்கப்புறமா அவ பழிச்சுன்னு தப்பி ஓடி போயிட்டான். பகவான் எப்போ யாரால என்ன திருவுள்ளம் கொண்டு எப்போ புனர் உத்தாரணம் ஆறானோ ஆகட்டும், ஆனா அது வரைக்கும் பத்திரமா சேஃப்டியா இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவ இந்த முன்னேற்பாடுகள்லாம் பண்ணிட்டு
பாவம் அவள்லாம் ஜனங்கள்லாம் ஓடிட்டான். அந்த விரஜத்தை விட்டேன். இந்த பிரார்த்தனா ஸ்லோகம் ஒண்ணு பண்ணுவா. அத நமோ நமோ விரஜதேவ் ஜூச்சார் விரஜதேவ் சார் 4 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவா. அந்த 4 தான் இப்ப நம்ம சொன்னோமே, அந்த 4 தேவர்கள். இப்ப இந்த ஹரிதேவ் இப்ப பிரஜவாசிகளுடைய இதோட எப்படியோ அவளுடைய ஹெல்ப் எல்லாம் வச்சுட்டு அது எல்லாத்தையும் பண்ணி இப்ப கண்டுபிடிச்சிட்டான் எங்க இருக்கா ஹரிதேவ், கிடைச்சாச்சு. இப்போ நான் தானே கூட இருந்து எல்லாம் பண்ணேன் அப்படின்னு எல்லாம் அவவா நான் எங்காத்துக்கு எடுத்துன்னு போயிடுவேன் எல்லாம் ஒருத்தரும் போட்டி போட ஆரம்பிச்சுட்டா. சொன்னா இது என்னோட நிலம், இந்த இடம் என்னோட நிலத்துல இருந்து எடுத்ததுனால அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டான். அவன் அப்படி சொன்ன உடனே அந்த இடத்து ஜமீன்தார் வந்தார். அவர் சொன்னார், இந்த ஊருக்கே நான் தான் ஜமீன்தார், அதனால எல்லா இடமும் எனக்கு தான் சொந்தம், அதனால நான் எடுத்துன்னு போயிடுவேன் அப்படின்னு அவர் சொன்னார். இப்படி ஒத்தத்தர் ஒண்ணு எனக்கு தான். அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பிரமுகர் அவர் வந்தார். அவர் சொன்னார், இந்த ஊரே எனக்கு தான் சொந்தம், அதனால நான் தான் எடுத்துன்னு போவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இப்படி எல்லாரும் அவவா எனக்குன்னு போட்டி போட்ட உடனே கேசவ் தேவ்ஜி பார்த்தார். என்னடா அது, யார பார்த்தாலும் நான் தான் எடுத்துன்னு போவேன்னு உரிமை கொண்டாடுறா. நாம பாபா, நான் யாரையும் எதுவும் சொல்லலாம் மாட்டேன். அவன் ஹரிதேவ்ஜி அவனுக்கு வேணும்னா அவன் தானை காப்பாத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டார். எல்லாரும் ஒத்தத்தர் ஒண்ணு இது பண்ண ஒண்ணுமே போல. இதுக்குள்ள என்ன ஆச்சு, இவர் பஜனை பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த போற போக்க பார்த்தா இங்க லாட்டி மகோத்சவம் தான் நடக்கும் போல இருக்கு, ஒத்தனுக்கு ஒத்தன் அடிச்சுக்க போறான் போல இருக்கு, ஒரே கலையவரமா இருக்கு அப்படின்னு இவர் விசாரப்பட்டு பகவான் பிரார்த்தனை பண்ணார். உடனே இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லு அப்படின்னு. உடனே ஆகாஷவாணியா பகவான் சொன்னா, யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்காதீங்க, இதுக்கு யாரும் சண்டை போட வேண்டியது இல்ல, யார் என்னை தனியா தூக்குறேடோ அவன் என்னை கொண்டு போய் வச்சு ஆராதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேரணை ஆச்சு. உடனே எல்லாரும் அவாவா ஒத்தத்தரா தூக்க பார்த்தா யாராலையும் தூக்க முடியல. அப்புறம் கிரிராஜையே தூக்கி நிறுத்தினவன ஒரு ஆளால தூக்க முடியுமா? யாராலையும் முடியல. எல்லாருமா சேர்ந்து சொன்னா, சரி நம்ம ஒரு கோயில் கட்டுவோம், கட்டி அங்க இந்த கிரிதாரிய பிரதிஷ்டை பண்ணிடுவோம், உனக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, நம்ம ஒரு கோயில் கட்டிடுவோம் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து இப்போ மீட்டிங் மாதிரி போட்டு பேச ஆரம்பிச்சார். இப்ப என்ன பண்ணா, சரின்னு ஒரு 10 பேரா போய் சேர்ந்து தூக்க முடியல. 20 பேரா சேர்ந்து தூக்கினா முடியல. யாராலையுமே தூக்க முடியல, அசைக்கவே முடியல அப்படின்ன உடனே எல்லாரும் இப்ப என்ன பண்ணா, இவர் பஜனை பண்ணி கண்ண மூடின்னு பஜனை பண்ணிட்டு இருக்கார் கேசவ் தாட்சி. இவருடைய சரணத்துல எல்லாரும் விழுந்தா. என்ன பண்றதுன்னு தெரியல, எங்களால தூக்க முடியல, நீங்க ஏதாவது முயற்சி பண்ணி பாருங்களேன், உங்களால தான் முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், உங்களால எல்லாமே முடியாத போது என்னால எப்படிப்பா முடியும்? இல்ல, எங்களுக்கெல்லாம் எங்க சக்தி மேலதான், எங்களுடைய சரீரத்து மேல அபிமானம் ஜாஸ்தி, உங்களுக்கு உங்களுடைய பஜனை மேலதான் அபிமானம், அதனால உங்ககிட்ட அந்த பஜனை சக்தி இருக்கு, அதனால நீங்களே தூக்குங்க அப்படின்ன உடனே எல்லாருமா சேர்ந்து கேசவ் தாஸ் கிட்ட முறையிட்ட உடனே அவர் எழுந்து வந்தார். இப்படி வெறும்னா 2 கையால இப்படின்னார். அவன் அப்படியே துள்ளி குதிச்சுன்னு இவர் அப்படியே கட்டி பிடிச்சுட்டான். அவர் அப்படியே கட்டி பிடிச்சுட்டான். நிஜமாவே ஹரிதேவ் பிரசன்னமாயிட்டார். பிரசன்னமாகி இப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா இந்த பாபா 2 ரொட்டி சாப்பிட்றவர், இவர் ஒரு நிமிஷத்துல இப்படின்னாரு, அவன் கட்டி பிடிச்சுட்டானே, சரி அவரே எடுத்துன்னு போட்டோம் அப்படின்னே இவர் நேரா எடுத்துன்னு வந்தார் தன்னுடைய குடிசைக்கு. இப்படி சாத்வீக பாவத்துல இவர் எப்படி, இவருக்கு என்ன மதுக்கறியில வருதோ அதையே இவருக்கு நிவேதனம் பண்ணுவார். இப்படியே போயின்னு இருந்தது. இப்போ ஹரிதேவ் பிரகடனம் ஆயிட்டாருன்னு இப்படி பக்கத்து ஊருக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. எல்லாம் அவாவா செப்பன் போகு பண்ணி எடுத்துன்னு இவருக்கு எல்லாம் சமர்ப்பிக்க ஆரம்பிச்சா. எல்லாம் கூட்டமா பார்க்க ஆரம்பிச்சா.
உடனே ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, ஜனங்கள்லாம் இப்ப எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாளே. இப்ப பகவானுக்கு அந்த காஞ்ச ரொட்டி இவருக்கு என்ன கிடைக்கிறதோ அதுதான் அவர் வந்து நிவேதனம் பண்ணுவார். உடனே ஒரு நாளைக்கு ஹரிதேவ், கேசவ் பா கேசவ் பாபா கேசவ் பாபா என்ன அப்படின்னு கேட்டார். கேசவ்தாஸ், இன்னைக்கு எனக்கு கீர் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, எனக்கு கொஞ்சம் கீர் குட அப்படின்னு கேட்டார். கேசவ்தாஸ் ஜி பயந்து போயிட்டார். ஹரிதேவ், நான் உனக்கு முதல் வார்த்தை உன்கிட்ட பேசும்போதே நான் என்ன சொன்னேன், நான் பாபாஜி, நான் யாருக்கிட்டையும் எப்பவும் போய் அது வேணும் இது வேணும்னு நான் கேட்க மாட்டேன். உன்கிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன நம்பி வர்றதா இருந்தா நீ என்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்க கூடாது. எனக்கு என்ன கிடைக்கிறதோ கையில அதை நான் உனக்கு அர்ப்பணம் பண்ணுவேன், இப்படித்தானே சொன்னேன். நானும் நிர்ஜல வனத்துல இருக்கேன், என்கிட்ட நீ கேக்குற கீர் பண்ற அளவுக்கு என்ன சாமகிரி இருக்கு உனக்கு தெரியாதா? நான் கேக்குறேன், இத்தனை நாள் நீ பூமிக்கு அடியில தானே இருந்த, அப்ப அங்க என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, நான் யார்கிட்டயும் போய் எதுவுமே கேட்க மாட்டேன். உடனே அதுக்கு அவர் சொன்னாரு, எனக்கு ரொம்ப நாளா பசிக்கிறது, ரொம்ப நாள் பசி எனக்கு, அதனால ரொம்ப நாள் ஆச்சு நான் கீர் சாப்பிட்டேன், அதனால எனக்கு கீர் வேணும்னு நான் கேட்டேன். இப்ப நீ என்ன சொல்ற, உன் வேஸ்தையும் நீ பாத்துக்கோ அப்படின்னார். அப்படிதானே? சரி, நான் இந்த பார், நீ என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. நான் இப்ப ஊர்ல போய் கீர் வேணும் அப்படின்னா உடனே யாராவது எடுத்து வந்து கொடுப்பா. ஆனா அவ என்ன பேசிப்பானா, பாபாஜிக்கு வந்து கீர் சாப்பிடணும்னு ஆசை வந்திருக்கு அப்படின்னு பேசுவா. எனக்கு உண்மையா எதுலயும் ஆசை கிடையாது. எனக்கு வந்து ராதாகிருஷ்ண யுகல சேவையை தவிர, சரண சேவையை தவிர எனக்கு வேற எதுலயும் மனசு லைக்காது. என்னால யார்கிட்டையும் போய் எதுவும் கேட்க முடியாது. சரி, நான் என் விவஸ்தைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டான். பகவான் மறைஞ்சு போயிட்டான். அன்னைக்கு ராத்திரியே பகவான் என்ன பண்ணா, ஆமீர் ராஜா ஜெய்ப்பூர்ல இருக்காரு, அவருக்கு போய் சொப்பனம் கொடுத்தான். பகவான் தாஸ்ன்னு அவருக்கு பேரு. அவர்கிட்ட இந்த மான்சிங் நம்ம பார்த்திருக்கோமே, அவருடைய அப்பா தான் இவர், இந்த பகவான் தாஸ். அவருடைய கனவுல போய் நேரா அங்க போறான். இப்ப கோவிந்த் தேவ் அங்கதானே இருக்கார். அமீருடைய மஹால்ல தானே கோவிந்த் தேவ்ஜி அந்த ஆக்கிரமண காலத்துல போனாரு. திரும்பி அவர் பிருந்தாவனத்துக்கு வரலையே, அங்கேயே தானே இருக்கார். இப்போ வந்து பகவான் தாசனுடைய கனவுல போனார். சொப்னத்துல, ஹே பகவான் தாஸ் அப்படின்னு கூப்பிட்டார். கோவர்தன கிரிதாரியா காட்சி கொடுத்தார். உடனே அவர் நடுங்கி போயிட்டார். பகவானுடைய குரலை கேட்டு எழுந்தார், ரெண்டு கையும் கூப்பிண்டார். ஜி, என்ன பண்ணணும் அப்படின்னு. நான் கிரிராஜ்ல பிரகடனமாயிருக்கேன். நான் யார் தெரியுமா? நான் தான் ஹரிதேவ். நான் மானசி கங்கா பக்கத்துல இருக்கேன். கேசவ்தாஸ்னு ஒரு பாபா, அவர் தான் இப்ப எனக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். அச்சா அச்சா அப்படின்னு சும்மா இந்த அச்சா அச்சா எல்லாம் சொல்லிட்டு இருக்காத. நான் பசியோட அங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், கீர் சாப்பிடல. எனக்காக நீ என்ன பண்ற, உடனே கோயில் கட்டுற, எல்லா ஏற்பாடும் உடனே பண்ணு. எனக்கு இந்த அஷ்டயாம சேவை நடக்கணும், நீ எல்லா ஏற்பாடையும் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டார். அவ்வளவுதான், கண்லேந்து தார தாரையா தண்ணி கொட்டுறது. பகவான் தாஸ் தூக்கம் பிடிக்கல, எழுந்து உட்கார்ந்துட்டார். அடுத்த நாள் காலங்காத்தால 4 மணிக்கெல்லாம் வண்டி கட்டின்னு அங்கேயும் நேர கிளம்பி ஜெய்ப்பூர்ல இருந்து நேரா கிரிராஜுக்கு வந்துட்டார். உன்னை கேசவ்தாஸ பார்த்தார். எல்லா விவரம், தன்னுடைய சொப்பன விவரங்கள் பூரா சொன்னார். உடனே கேசவ்தாஸ் சொன்னார், ஏ ஹரிதேவ், நீ பெரிய கில்லாடி, எனக்கு தெரியும். உடனே இவர் வந்து பகவான் தாஸ், சரி இருக்கட்டும், எங்க ஹரிதேவ் எங்க ஹரிதேவ்னு நேரா வந்தார். பார்த்தார். ஒரு க்ஷணம்தான் ஆக்கர்ஷிச்சுட்டார் அவருடைய இதயத்தை ஹரிதேவ். அவ்வளவுதான், நமஸ்காரம் பண்ணார். உடனே என்ன பண்ணார், கேசவ்தாஸோட பேசினார்.
பெரிய விசாலமான கோயில், ரொம்ப பெரிய கோயில். இன்னைக்கும் போனா பார்க்கலாம் நம்ம. 1635 ஒரு பகவான் தாஸ் கட்டின கோயில் அது. அமீர் நரேஷ். சிகப்பு கலர் கட்டடமா இருக்கும். கோவிந்த் தேவ்ஜி கோயில் எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கும். கீர்க்காக தானே உங்களுக்கு வியாக்குலம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். இந்த ஹரிதேவுக்காக வேண்டி எத்தனையோ கிராமங்கள் அப்படியே பட்டயம் எழுதி கொடுத்துட்டார் ராஜா. இப்ப என்ன அப்படின்னா ஆனந்தமா அஷ்டயாம சேவை, சப்பன் போகோட பிரமாதமா தாம் தூம்னு நடக்கிறது. இப்ப கோயில்ல குசைஞ்சி போட்டாச்சு, பூசாரி போட்டாச்சு, சமையல் செய்வறதுக்கு உக்ரான அறையில ஆட்கள் போட்டாச்சு, கோயிலுக்கு சேவகர்களை நியமிச்சாச்சு, எத்தனை பேரையும் நியமிச்சு பிரமாதமா நடக்கிறது சேவை. இப்படி ஒரு 2 வருஷம் போயிருந்து ஒரு நாளைக்கு திரும்பி ஹரிதேவ் இந்த கேசவ்தாஸ் கிட்ட வந்தார். ஹே கேசவ்தாஸ் அப்படின்னு கூப்பிட்டார். என்ன பிரபு? உடனே நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்ட. உடனே கேசவ்தாஸ், அடே அப்பா, நான் விரக்த பாபா, உனக்கு கோயில் கட்டியாச்சு, தினம் என்னடானா உனக்கு சப்பன் போக ஆராதனை, எல்லாம் விஸ்தாரமா எல்லா சேவைகளும் பிரமாதமா நடக்கிறது. இப்ப போய் நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லு அப்படின்னு. உடனே, ஹே கேசவ்தாஸ், நீ பிரபுவா நான் பிரபுவா, கேட்பதுக்கு பதில் சொல்லு அப்படின்னார் பகவான். நீங்க தான் பிரபு அப்படின்னா கேசவ்ஜி, நான் திரும்பி கேக்குறேன், யார் சேவக்? நான் தான் சேவக். சரி கேசவ்ஜி, எப்போ நீ சேவக்கோ நான் பிரபுவோ நான் சொல்றத நீ கேட்கணுமா வேண்டாமா? ஆமா, நீங்க தான் சுவாமி, நீங்க தான் சர்வஸ்வம், சொல்லுங்க அப்படின்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கோ, நீ திருமணம் பண்ணிட்டு ஆகணும். உடனே கேசவ்தாஸ் கதி கலங்கி போறார். கண்லேயும் தாரையா தண்ணி கொட்டுறது. சரணத்துல விழுந்தார். உடனே அவர் சொன்னார், எனக்கு ஒண்ணுமே புரியல, இப்படி எதுக்கு எனக்கு இப்படி நீங்க சொல்றேன் அப்படின்னு கேட்ட உடனே, ஹே கேசவ்தாஸ், உன்னே உனக்கு புரிஞ்சுக்கோ, எப்பவுமே இந்த உலகத்துல நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும். என் சங்கல்பம் தான் இந்த உலகத்துல செல்லுபடியாகும். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ கேசவ்தாஸ். இத பாரு, உன்ன மாதிரி எனக்கு பல பக்தர்கள் உண்டு. எனக்கு ஒரு பக்தன் பூரி ஜெகநாதத்துல இருந்தான், பிராமணன். அவனுக்கு ஜெகநாத ரூபத்துக்கு சேவை பண்ணிட்டு வந்துருந்தான். அவனுக்கு சந்தான பிராப்தி கிடையாது, அதுக்காக அவன் சேவை பண்ணிட்டு இருந்தான். எனக்கு என்ன அவன் வாக்கு கொடுத்துருந்தான் அப்படின்னா, எனக்கு ஒரு கால் குழந்தை பிறந்ததுன்னா அந்த பிறக்கிற முதல் குழந்தைய உன் சன்னதியில நான் சேவைக்கு விடுறேன் அப்படின்னு அவன் சங்கல்பிச்சிருந்தான். ஆனா முதல் குழந்தை கன்னியாவா பிறந்துட்டா. உடனே அவன் இந்த கன்னிகையை எடுத்துன்னு வந்து எனக்கு சமர்ப்பணம் பண்றதுக்கு வந்தான். அன்றைய தினம் இரவுல நான் அவனுடைய கனவுல போய் சொன்னேன், எனக்கு சமர்ப்பிக்கணும் நீ எந்த கன்னிகைய, உன்னுடைய கன்னிகைய கிரிராஜ்ல கேசவ்தாஸ்ன்னு என்னுடைய ஸ்வரூப பக்தன் இருக்கான், அவனுக்கு போய் நீ அவனுக்கு திருமணம் பண்ணிவே அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த கன்னிகா சேவையெல்லாம் எனக்கு சரியா வராது, நான் வச்சுக்க முடியாது. அதனால என் பிரதிநிதி, என் ஸ்வரூபமான அந்த கேசவ்தாஸ் பக்தன் கிட்ட எடுத்துட்டு போய் உன் பொண்ணை திருமணம் பண்ணி வை. அதனால நாளைக்கே அவன் வருவான் குழந்தையோட. அதனால நீ அந்த அந்த பிராமணன் உன்னை கேட்டு உன்கிட்ட அந்த தன் கன்னிகையை சமர்ப்பிக்க வந்தா நீ மறுக்க கூடாது. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ நீ நன்னா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பகவான் மறைஞ்சு போயிட்டான். இன்னைக்கு கேசவ்தாஸ், பிரபு உங்க விருப்பத்துக்கு மாறா நான் எதுவும் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். ஆனா கிரகஸ்தாசிரமம்ன்றது எவ்வளவு பெரிய பந்தனம்.
நான் உங்க ஆக்னிய உல்லங்கனம் பண்ணனாலும் முடியாது. உல்லங்கனம் பண்ணேன்னா மாயால போய் நான் விழ வேண்டியதுதான். ஒரு தடவை நான் மாயால விழுந்துட்டேன்னா எத்தனையோ ஜென்மங்கள், ஜென்ம ஜென்மத்துக்கு நான் எழுந்துக்கவே முடியாது. நான் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு பல ஜென்மங்கள் பிடிக்கும். நீங்க எவ்வளவோ சொல்லிட்டே, நான் உங்களை எதுவும் எதிர்த்து பேசல, சரின்னு ஒத்துண்டேன். ஆனா ஒன்னே ஒண்ணு அப்படின்னு கலங்கின மனதோட ஏன் கண்கள்ல இருந்து தார தாரையா தண்ணீர் வடிய தழுதழுத்த தொண்டையோட பகவான் இருக்கதா நினைச்சு கீழே சரணத்துல விழுந்து உருண்டு பிறண்டு அழறான். நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். என்ன தெரியுமா? நான் இந்த கிரகஸ்த சக்கரத்துல போய் மாட்டிக்கவே கூடாது. ஆனா அதுக்கு உங்களுடைய கிருபாதானம் இருந்தாதான் நான் கிரகஸ்தாசிரமத்துல இருந்தாலும் என்ன அது பாதிக்காம இருக்க முடியும் அப்படின்னு உடனே திரும்பி பகவான் வந்தான். அழாத கேசவ்தாஸ், நீ அழுதா எனக்கு மனசு ரொம்ப வருத்தப்படுறது. அழாத, நீ என்னுடைய பக்தன். நீ சிரமப்படுறத நான் என் கண்ணால பார்த்துட்டு இருக்க மாட்டேன். எதுவும் தவறா நடக்காது, எல்லாம் உனக்கு அனுகூலமா இருக்கும். நீ கவலைப்படாத, நீ விவாகம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். மறுநாளைக்கு அந்த பிராமணன் தேடின்னு வந்துட்டான் இவரை. இவன் எல்லா விவரமும் சொன்னான். இவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், உங்க பொண்ணை நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரு. ஆனா ஒண்ணு என்னுடைய நிபந்தனை, நான் என்னுடைய பஜனை நிஷ்டாவை மட்டும் விட முடியாது. அதற்கு அனுகூலமா இருக்கிறவளா இருக்கணும். அது ஒண்ணுதான் எனக்கு வேணும் அப்படின்னு உடனே ரெண்டு பேரும் பேசிண்டா. அதுக்கப்புறமும் சுப சமயத்துல விவாகமும் ஆச்சு. அவ பரம பக்த. இதெல்லாம் பகவானுடைய லீலை தானே. யாருக்கு எதை பண்ணணுமோ அவன் அதை பண்ணிடுவான். அதுக்கப்புறமா இவாளுக்கு 2 குழந்தைகள் பிறந்தா. பரசுராம் தாஸ் ஜின்னு ஒரு குழந்தை, 2வது குழந்தைக்கு பேர் பாலமுகுந்தலால் ஜி அப்படின்னு வச்சா. 2 பேருமே பகவத் பக்தர்கள். 2 பேருமே ரொம்ப சுந்தரமா இருப்பா பாக்குறதுக்கு. இப்பெல்லாம் இந்த குழந்தைகள் முற்றத்துல தவிழ்ந்து விளையாடும் போது ஹரிதேவ் அங்கேருந்து வந்துடுவான். ஹரிதேவ் இந்த 2 குழந்தைகளோட சேர்ந்துட்டு அதே முற்றத்துல தவிழ்ந்து விளையாடுவான். பால விளையாட்டுகள் அந்த குழந்தைகளோட விளையாடி கை தட்டி கை கொட்டி சிரிப்பான். இப்படி குழந்தைகள் ரொம்ப ஆரோக்கியமா வளர்ந்துன்னு வந்துட்டு இருக்கா. தனதானியத்துக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. இப்ப குடும்பம் பெருசா ஆறுது. சிஷ்யர்கள், இவருக்கு சிஷ்யர்கள், பிரசிஷ்யர்கள், இப்படி எல்லாம் பலர் நிறைய பேர் வருவா. ஆத்துக்கு வந்துட்டு போறவா நிறைய பேர், இப்படி வரவா போறவா. இப்படி சம்சாரம் பெருசா ஆயிடுத்து. எல்லாத்துக்கும் எதுக்கும் பஞ்சம் இல்ல. இருந்தாலும் இவருக்கு இந்த வெளி உலக விவகாரங்கள் சதா இருந்தா எப்படி பகவத் பக்தர்களுக்கு அது பிடிக்காது. சின்ன வயசுலயே அம்மா அப்பாவை விட்டுட்டு கஷேத்திர வாசத்துக்காக இந்த ஷியாமுடைய பஜனைக்காக நான் விரக்தனா இருக்கணும்னு என் பெற்றோருடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிண்டு பாவம் அந்த வயசானவாளை தவிக்க விட்டுட்டு நான் கிளம்பி இங்க வந்தேன். கிருஷ்ணா, இன்னைக்கு என்ன அப்படின்னா இந்த இல்லற சேவால நான் மாட்டின்றாச்சு. இப்ப இந்த பிரபஞ்சமே பெருசா எடுத்து எனக்கு வரவா போறவா சிஷ்யர்கள், அது இது குழந்தை குட்டி, இப்படி எனக்கு எல்லாம் பெருசா போயிட்டு எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ உனக்கு கோயில கட்டின்னுட்ட, உனக்கு என்னென்ன விவஸ்தை வேணுமோ அது ராஜா மூலமா நீ பண்ணிட்ட, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னா 2 குழந்தைகள் வந்தாச்சு. சரி, எல்லாம் சரிதான். ஆனா கிருஷ்ணா, எவ்வளவு இருந்தாலும் இந்த ஏகாந்தமா உட்கார்ந்துட்டு நான் பஜனை பண்ணி நான் ஒரு சந்தோஷம் அடைஞ்சேனே, அது போயிடுத்தே என்னை விட்டு. எவ்வளவுதான் இருக்கட்டுமே, குடும்பம்னு இருந்தா சண்டை இருக்கும், சமாதானமும் தான் இருக்கும், 2ம் தான் இருக்கும். எல்லாம் சேர்ந்தது தானே குடும்பம் அப்படின்னு ஹரிதேவுடைய சரணத்துல விழுந்து புலம்பி 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 அழறார். அப்பா, இவ்வளவுதான் விளையாட்டா? இல்ல இதுக்கு மேல ஏதாவது விளையாட்டு வச்சுட்டு இருக்கியா?
இன்னும் என்ன என்ன பாக்கி இருக்குப்பா உனக்கு, சொல்லு, எல்லாம் முடிச்சிட்டியா, இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்னு கதறி கதறி அழுதார். என்ன உடனே இவர் வந்துட்டாரு ஹரிதேவ். என்ன விளையாட்டா, என்ன சொல்ற நீ அப்படின்னு. ஆமா, 15 வயசுல அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்தேன்ல. எதுக்கு வந்த பிருந்தாவனத்துக்கு? இங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு இந்த குழந்தை எல்லாம் பெத்துன்னு இப்படி இருக்கிறதுக்காக நான் வந்தேனா? இல்லையே. நான் வந்த காரணம் உன் பிரேமையில மூழ்கி இருக்கணும். உங்க 2 பேருடைய ராதா கிருஷ்ண யுகல லீலா ரசத்துல அப்படியே மூழ்கி உங்களுக்காகவே வாழணும், உங்களையே தியானிச்சுட்டு இருக்கணும், உங்களுடைய லீலைகளையே சிந்தனம் பண்ணிட்டு இருக்கணும் சதா சர்வ காலம். அதுக்காக தானே இந்த பிருந்தாவனத்தை தேடி ஓடி ஓடி வந்தேன். ஆனா என்ன வச்சு நீ இவ்வளவு விளையாட்டு விளையாடியாச்சு. இப்ப இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் என்னை சுத்தி, இதுல இருந்து நான் எப்படி நான் வெளியில வரப்போறேன்? நான் இப்ப என்ன பண்ணணும்? எனக்கு எது, உனக்கு சொன்ன இல்லையா அப்படி இப்படின்னு, எனக்கு என்ன இஷ்டம், நீ நீ பக்தாளுக்கு என்ன வேணும், அவளுக்கு எதுல பிரியம், அதை யோசிச்சியா? என்னுடைய இஷ்ட சேவா என்ன? ஏகாந்தமா இருந்து உன்னை பஜனை பண்றது தானே, ஏகாந்தமா இருந்து உங்களுக்கு சேவை பண்றது தானே. அது நடக்கலையே, அது நடக்கலையே, அது நின்னு போயிடுத்தே அப்படின்னு துக்கப்படுறார். அதுக்குள்ள பிரபு சொல்றார், சரி சரி, இப்ப நான் உன்னோட தானே இருக்கேன், எதுக்கு இந்த கஷ்டம், எதுக்கு நீ இப்படி எல்லாம் மனசு வருத்தப்பட்டு அழுதுன்னு இருக்க? நான் தான் உன்னோட தினம் வந்து பேசுறேனே, அப்புறம் என்ன, உன் குழந்தைகளோட விளையாடுறேன், உனக்கு எந்த குறையும் நான் வைக்கலையே. பஜனை யாருக்கு? சரி நான் அது கேக்குறேன், பஜனை எதுக்கு அத முதல்ல சொல்லு. நான் கிடைக்கிறதுக்கு தானே பஜனைய. சரி, நான் தான் கிடைச்சிட்டேனே, நான் உன்னோடயே இருக்கேன், உன்னோட விளையாடுறேன், உன் குழந்தைகளோட விளையாடுறேன், உன்னோட பேசுறேன், உன்னோடயே தானே இருக்கேன், அதுக்கப்புறம் என்ன தனியா பஜனை அப்படின்னு கை கொட்டி சிரிக்கிறான். கேசவ்தாஸ் சொன்ன, பிரபு உங்ககிட்ட பேசி என்னால மாள முடியாது, நீங்க சர்வாந்தரியாமை சர்வசக்தன், உங்களால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. பிரபு பஜனை உங்களுக்கு தான், அது இல்லைன்னு சொல்லல. நான் மானசீக சேவா, என்னுடைய மானசீக சேவா உங்களுக்கு தான் தெரியுமே. அந்த லீலாரச ஆஸ்வாதனத்துல நான் மூழ்கி போவேனே, அது எனக்கு கிடைச்சிருக்கா? அது இருக்கா இப்போ? மானசீ சேவா சுகத்தை விட வேற என்ன பெரிய சுகத்தை நான் பார்க்கணும்? வல்லபாச்சாரியார் சொல்லியிருக்காரே, ஸ்ரீ கிருஷ்ண சேவா சதாகாரியா மானசீசா பராமத்தா சேதஸ்தத் பிரணம் சேவா தச்சித்தையே தனுவித்தஜா அப்படின்னு சொன்னாரே. அந்த மானசீ சேவா எனக்கு இப்ப இருக்கா? எல்லா சேவைகளை விட உயர்ந்த சேவை மானசீக சேவை தானே. நான் அதுல எப்படி நாள் கணக்கா லயிச்சிருப்பேன் உங்களோட, எனக்கு அதெல்லாம் போச்சே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழறார். வீடுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இப்படிதான் யாராவது வருவா போவா, அப்புறம் குழந்தைகள், அப்புறம் மனைவி, அப்புறம் சம்சாரம் பந்தம், இதுவே ஒரு தனி பிரபஞ்சம் ஷாமா, இது ஒரு தனி பிரபஞ்சம். அதுக்கப்புறம் கோயில் சேவா, அதுக்கப்புறம் அங்க சிஷ்யர்கள் பிரசிஷ்யர்கள், அது ஒரு தனி பிரபஞ்சம். அப்போ இந்த ஹிருதய பிகாரி அந்த ஆனந்தத்துக்காக இந்த மானசீக சேவா, அந்த மானசீக சேவா ஆனந்தம் வேற எதிரையாவது கிடைக்குமா? அது எப்படி இப்ப இங்க வச்சு நடக்கும்? என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. என்னை எப்படியாவது இதுல இருந்து வெளியில தூக்கின்னு வந்துடும். எனக்கு வேண்டாம், எனக்கு போதும், நீ சொன்னதுக்காக நான் இத்தனை நாள் இந்த பிரபஞ்சத்துல இருந்தேனே, இது போதும், நான் எப்படியாவது என்னை இதுல இருந்து வெளியில கொண்டு வந்துடும். உடனே பகவான் கேக்குறான், சரி வெளிய போற, அதுக்கப்புறம் என்ன பண்ண போற? உடனே கேசவ்தாஸ் சொல்றார், ஷியாம சுந்தரா, என் மனசு எப்ப பார்த்தாலும் உன்னுடைய நிக்குஞ்ச லீலாதான் போய் போய் நிக்கிறது. நீயும் ராதாவும் விகாரம் பண்ணிட்டே இருக்கணும்.
என்ன தாசி ரூபத்துல நீங்க சேவால ஸ்வீகாரம் பண்ணிக்கணும். ஏகாந்த சேவையில என்ன நீ சேர்த்துக்கணும். இந்த வெளி பிரபஞ்சம், இந்த வெளி உலக வாழ்க்கை, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட மனசுக்கு ரமிக்கவே இல்லையே. என்னை ஏன் இப்படி நீ வச்சிருக்க? எனக்கு இதுல இருந்து நீ வெளியில எடுத்துட்டு வாப்பா. நான் நினைக்கிற மாதிரி நான் இருக்கணும். ஹே ஷியாமா, நீ விளையாடாத. அபராதம் ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில பாக்கி இருக்கா அப்படின்னா நீ என்ன க்ஷமிச்சிரு. என்னுடைய 2 குழந்தைகள், என் மனைவி, இவளா சதா உன்னுடைய சேவையில தான் இருக்க போறா. கோயில் விவகார விவஸ்தைகள் அதெல்லாம் நன்னா தானே நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நான் பொறுப்பாளி இல்லையே. அதுவும் நன்னாதான் நடந்துட்டு இருக்கு. நீ அந்த சேவாவை பெத்துக்கோ, நீ சந்தோஷமா இரு. ஆனா எனக்கு நீ ஒரே ஒரு ஆக்ஞை இட்டா போதும். நான் ஏகாந்தத்துல போயிடணும்பா. எனக்கு வேண்டாம், எனக்கு இங்க வேண்டாம். நான் ஏகாந்தத்துல உன்னுடைய லீலா ரசத்துல பங்கு கொள்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும். என் வீட்டுல இருக்கிறவாளுக்கு கூட நான் இப்படி உன்கிட்ட சொன்னது தெரிய வேண்டாம்பா. ஆனா உன்னுடைய மாயையா அத பலவிதமா இருக்கு. விதவிதமா மாயால மாட்டி விட்டுட்டு நான் அவஸ்தைப்படுறத நீ கண்ணெதிர்க்க பார்த்துட்டு இருக்க இல்லையா? ஆனா எனக்கோ உன் சிந்தனை, உன் ஸ்மரணம், இதை தவிர எனக்கு வாழ்க்கையில வேற எதுவுமே வேண்டாம். வாழ்க்கை எடுத்ததுக்கு சாதகனுக்கு பெரிய பரம லாபம் எது? கிருஷ்ண சேவை தானே. அதனால உன்னுடைய பிரகட சேவையில என்ன வச்சுக்கோ. சதா 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 நான் உனக்கு சேவை பண்ணிட்டே இருக்கணும். என்னுடைய சித்தமானது எப்பவுமே உங்களுடைய லீலா ரசத்துலதான் மூழ்கி இருக்கணும். இந்த சேவையை நீ எப்படியாவது ஏத்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மானசீக சேவாதான் உத்தமம். அதுதான் உத்தமம்னு ஆச்சாரியர்கள் எல்லாருமே சொல்லி வச்சுட்டு போயிருக்கா. ஏன்னா அதுல கிடைக்கிற சுகம் வேற எதுலயுமே கிடைக்காது. என்னுடைய பாவனா ராஜ்யம், அந்த ராஜ்யத்துல மானசீக சேவால நான் மூழ்கி இருக்கணும். உங்களோட இங்க இருந்தா யாராவது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வருவா. அவ எனக்கு என்னுடைய கவனத்துக்கு கவன சிதறலுக்கு அவ என்ன இடையூறா இருப்பா. அதனால எனக்கு மேல் கொண்டு என்ன செய்யணும்னு தெரியல. நான் செஞ்சாலும் நீ அதை மாத்திடுவ, அதுவும் எனக்கு தெரியும். ஏன்னா நீ சர்வசக்தன், நான் அசக்தன். அதனால எனக்கு ஒரு தகுந்த வழி அது நீதான் காட்டணும். உன்னை தவிர எனக்கு வேற யாருப்பா இருக்கா சொல்லு அப்படின்னு அழறான். உடனே பகவான் சரின்னு ஒத்துட்டான். உடனே பகவானுக்கு விழுந்து 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 நமஸ்காரம் பண்றான். விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றான். பிரதட்சணம் பண்ணான். கோயிலுக்கு வந்தார், பிரதட்சணம் பண்ணார். அப்புறம் வீட்டுக்கு வந்தார். மனைவி குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிட்டார். ஸ்பஷ்டமா அவர்கிட்ட சொல்லிட்டார், நான் 15 வயசுலேயே வீடு வாசல் அப்பா அம்மா சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பிருந்தாவன வாசம், இந்த ஏகாந்த சேவைக்காக நான் இங்க வந்தாச்சு. டாகூர்ஜியினுடைய ஆக்னேயின் பேர்ல தான் இந்த திருமணம் நடந்தது. இது வரைக்கும் நடந்தது எல்லாம் சுபமா நடந்துட்டு. ஆனா என்னுடைய ஆசை ஏகாந்தமா பாவனா ராஜ்யத்துல தாசி ரூபத்துல ஷியாமுக்கு நான் மானசீக சேவா பண்ணணும். சதா அவருடைய லீலா ரசத்துல மூழ்கி இருக்கணும். அதனால நீயும் குழந்தைகளும் இப்ப எனக்கு போறதுக்கு அனுமதி கொடுத்துருங்க. நான் வீட்டை விட்டு கிளம்புறேன். இப்ப குழந்தை எல்லாம் பெரியவாள் ஆயாச்சு. குடும்பம் நடத்துறதுக்கு என்ன தனம் வேணுமோ அதெல்லாமும் சமிருத்தியா இருக்கு. அதனால தேவி, நீ எனக்கு ஆக்ஞை இட்டாதான் நான் போக முடியுமா அப்படின்னு தர்மபத்னி கிட்ட சொல்ல, உடனே தன்னுடைய கணவனுடைய மனச அறிஞ்சு நடக்கிறவ உடனே அவருடைய எண்ணத்துக்கு ஒரு நல்ல மதிப்பு கொடுத்து
முதல்ல அவரை நமஸ்காரம் பண்ணா, நீங்க போயிட்டு வாங்கோ, பகவானுக்காக உங்களை நீங்க அர்ப்பணிக்கிறேன், இருக்கட்டும், நான் இங்க இருந்துட்டு குழந்தைகளையும் பார்த்துட்டு கோயிலையும் பார்த்துட்டு நான் என்னுடைய சேவையை தொடர்றேன் அப்படின்னு அவர் சொல்லி ஆக்ஞை கொடுத்துட்டா. இப்ப உடனே கேசவதாஸ் வீட்டை விட்டு கிளம்பினார், ஏகாந்தமா கிளம்பி போயிட்டார். ஒரே இடத்துல இருக்க மாட்டார். இப்ப கிளம்பி போனாலும் சில சமயத்துல நாரத குண்ட்ல இருப்பார், சில சமயம் குசும் சரோவர், சில சமயம் கோவிந்த குண்ட், சில சமயம் ராதா குண்ட், சில சமயம் கிருஷ்ண குண்ட், சில சமயம் உத்தவ குண்ட் அப்படின்னு ஒரு ஒரு குண்டத்தினுடைய ஓரத்துல உட்கார்ந்துட்டு பாட்டுக்கு பஜனை பண்ணிட்டே இருப்பார். லீலா சிந்தன் தியானத்துல மணிக்கணக்கா அப்படியே மூழ்கி போயிடுவார். இன்னைக்கு மாதிரி கிடையாது பிருந்தாவனம், அப்பெல்லாம் ஒரே வனம்தான். மதுக்கரை கிடைச்சா சரி, கிடைக்கலனாலும் அதை பத்தி அவர் கவலைப்பட மாட்டார். நிர்ஜலமா கூட இருப்பார். இவ்வளவு பெரிய வைபவம் உடைய மகான் இவர், தனவான். ஆனாலும் யாரும் இவரை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவர் நடந்துக்க மாட்டார். இவர் யாருன்னு யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு தான் இவர் இருப்பார். யமுனா ஜலத்தை குடிச்சுட்டே பல நாள் இருந்துக்கான்னு இருக்கு கிரந்தத்துல. இப்படி போயிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்தாரு, வஸ்திரங்கள்லாம் அணியறதையும் விட்டுட்டார். இப்ப வெறும் லங்கோட்டி மட்டும்தான், அதை மட்டும்தான் அணிஞ்சுட்டு இருப்பார். ஆனா கிரிராஜர் விட்டு ஒரு க்ஷணம் கூட இங்க அங்க நகர மாட்டார். கிரிராஜிலேயே தான் இருப்பார். பரிக்கிரமா பண்ணுவார், பஜன் பண்ணுவார், சதா மானசிக சிந்தனையில மூழ்கிடுவார். மகாபிரபு சரித்திரம் வேற சின்ன வயசுலயே அப்பாட்ட நிறைய கேட்டிருக்காரு. அதனால ரூப சனாதன சரித்திரம் எல்லாம் கேட்டிருக்காரு. அதனாலேயே மனசுல வைராக்கியம் இருக்கு. எப்படி அவெல்லாம் பஜனை பண்ணுவாளோ அந்த சரித்திரம் கேட்டு அப்படியே தன்னுடைய மனச அந்த சந்தோஷத்திலேயே இருந்த மாதிரி நம்மளும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவர் பாவார்த்தி. ஹா ராதா ஹா கிருஷ்ணா அப்படின்னு மூர்ச்சை அடைஞ்சு கீழே விழுவார். அப்படியே அந்த ரசத்திலேயே மணிக்கணக்கா இருப்பார். சொல்லி மாளல இவருடைய பிரதாபங்கள். பகவானுக்காக, அவருடைய பிரேமைக்காக அழணும், அந்த தாபம் இருக்கணும். அவளுக்கு தான் இந்த நிலைமை. அவர் எப்படி இருந்தார்ன்றது புரியும். பகவானுக்காக அழறவாளுக்கும், அந்த பிரேமைக்காக ஏங்குறவாளுக்கும், அந்த தாபம் படுறவாளுக்கும் தான் இவர் எந்த நிலைமையில அப்ப இருந்திருப்பான்றது புரியும், பக்தாளுக்கு புரியும். அஷ்டகாளிய லீலா சிந்தனத்துல இருப்பார். அப்ப அழுவார், நர்த்தனம் ஆடுவார். அப்புறம் லீலா சிந்தனத்துல இருந்து இப்பெல்லாம் ஒரு நிமிஷம் கூட வெளியில வரதே கிடையாது. ஆ கிருஷ்ணா, ஷியாம சுந்தரா, ஆ ராதே ஆ ராதே அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடுவார். கண்ல இருந்து தார தாரையா கண்ணீர் பெருகும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஏகாந்த அனுபவத்துக்காக தானே தன்னுடைய வீட்டையே தியாகம் பண்ணிட்டு வெளியில வந்தார். வீட்டுல இருந்தா யாராவது வருவா, அவளை உபச்சாரம் பண்ணணும், அவள்கிட்ட பேசணும். அப்படி பேசல அப்படின்னா அது ஒரு அபராதம். கோயில்ல சேவா சரியா நடக்கல அப்படின்னா சேவா அபராதம் வரும். இப்படி அவருடைய நாட்டம் என்ன அப்படின்னா வாழணும், வாழ்ந்துட்டே முக்தி அடையணும். அது எப்படி முடியும் அப்படின்னா, அந்த முக்தியில என்ன ஆனந்தம் கிடைக்குமோ அந்த ஆனந்தத்தை அவர் இப்பவே அனுபவிச்சுட்டு இருக்கார். இந்த உண்மத்த அவஸ்தையில நிறைய கீர்த்தன் எழுதினார், நிறைய கீர்த்தன் எழுதி பாடுவார். எல்லா லீலைகளும் அவருக்கு, நிகுஞ்ச லீல, விரஜ லீல, பால லீல, ராச லீல, அப்படி எல்லா பாடல்களையும் அவருடைய இதுல இடம் பெற்றிருக்கு. விரஜத்துலதான் நிகுஞ்சம் இருக்கிறது. யுகல நாமம், ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா மந்திரம், இததான் சதா சொல்லிட்டு இருப்பார். அடிக்கடி ராதா கிருஷ்ணர் இவளுக்கு முன்னாடி பிரசன்னமாவா. விரஜ லீலால நந்த யசோதா ராதாராணியில மடியில வச்சுட்டு கொஞ்சரா மாதிரி ஒரு சம்பவம், அத அப்படியே தன்னுடைய கீர்த்தனமா இவர் பாடுவார். ரொம்ப அழகா இருக்கும். விரஜத்திலேயே இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் கூட. ராதாகிருஷ்ணா சகீஸ், இதனுடைய மீதிய அடுத்த பார்ட் 2ல பார்ப்போம். ராதாகிருஷ்ணா.